Let's get into the Word of God. So today, it's a new, I'm going to continue whatever I have said last week. கடந்த வாரம் நாம் கேட்ட சத்தியத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அதை நான் தொடர விரும்புகிறேன். It is pretty new for me as well. இது எனக்கும் ஒரு புதிய நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். So I would like to share whatever I have learned. ஆகவே நான் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It's a very well known concept, but we are going to study in a different perspective. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியமாகவே இருந்தாலும் இதை வேறொரு கண்ணோட்டத்தில் இன்னைக்கு புரிந்து கொள்ள தியானிக்க நாம் முற்படுகிறோம். I said to John yesterday, I'll finish this today and I'll start more the next part tomorrow, but I'll try. நான் நேற்று இரவு ஜானனிடம் சொல்லும்போது இன்னைக்கு இந்த தலைப்பை முடித்துவிட்டு அடுத்த வாரம் அடுத்த தலைப்புக்கு சென்று விடுவோம் என்று சொல்லியிருந்தேன். என்னால் முடிந்த வரைக்கும் அதை வாக்கை காக்க முயற்சிக்கிறேன். But it is not in my hand, it is in your hand basically. ஆனா முடிக்கிறதா இல்லையாங்கிறது என் கையில் இல்ல, அது உங்க கையில இருக்கு. எப்படி சொல்லலாம்? How is it in your hand? Super. How much you receive? நீங்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்களோ, how fast you receive, how quick you are in receiving, and how interest. எவ்வளவு வேகமாக ஆர்வமாக உத்வேகத்துடன் நீங்க அதை கற்றுக்கொள்கிறீர்களோ. I prayed, Lord, I do have only scriptures, there is no illustration and so on, but please help me teach in appropriate way. நான் இன்னைக்கு வரும்போது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதுல முழுவதுமாகவே இன்னைக்குடைய குறிப்புகள் எனக்கு வசனங்களாகவே இருக்கிறது, எடுத்துக்காட்டுகள் எதுவும் இல்லையே, எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று. So please don't pretend, but give me your undivided attention. ஆகவே தயவு செய்து நடிக்காதீங்க, உண்மையாகவே முழு கவன சிதறல் இல்லாம நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். Amen. Hallelujah. Thank you. Okay. So last week we have studied about how to mortify sin. கடந்த சில வாரங்களாக பாவத்தின் செய்கைகளை அழிப்பது எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டோம். So I said facts. அதை facts என்ற வார்த்தையின் மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். So we need to have fellowship. முதலாவதாக நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். And we need to accept our errors or sins or whatever it is. நம்முடைய பாவங்களை, பிழைகளை, குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். And we need to have a regular communication with God. தேவனோடு எப்பொழுதும் நமக்கு ஒரு உறவு, அவரோட பேசுகிற ஐக்கியம் இருக்க வேண்டும். And we need to treasure his word, value his word. அவருடைய வார்த்தையை பொக்கிஷமாக மிக முக்கியமானதாக என் வாழ்க்கையில் கருத வேண்டும். And learn obedience. நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். Learn obedience. Let me tell you, this is one of the mantra in the Christian life. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வது என்பது நான் உங்களுக்கு சொல்றேங்க, இது ஒரு மந்திரம் மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. Whether they are senior or junior, elder or younger or known much or known little, nothing, learn to obey. It is good for you basically. அது முதியவராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, வயதுல பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அவர் கற்றவராக இருந்தாலும் சரி, கல்லாதவராக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிதல் நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். Be a spiritual selfish. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுயநலம் நமக்கு இருக்க வேண்டும். So that is what my policy. அதான் என்னுடைய பாலிசி. Whether it came from Sylvain or Rahul or Jenny or whoever it is, anybody, if it is right, I willing to obey. அந்த ஆலோசனை கொடுப்பது சில்வனாக இருந்தாலும் சரி, ராகுல் அண்ணாவா இருந்தாலும் சரி, ஜெனியக்காவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவ வார்த்தைக்கு அது ஒத்து சரியாக இருக்குமே என்றால் நான் அதுக்கு கீழ்ப்படிய தயார். It is good to be defeated. பல நேரம் நம் வாழ்க்கையில தோற்கடிக்கப்படுவது கூட நல்லதுதான். You don't need to be always right. எப்பொழுதுமே நம்ம சரியா இருக்கணும் அவசியம் இல்ல. Nobody can. ஒருவராலும் அப்படி இருக்க முடியாது. If somebody is telling you are wrong, it's good for you to learn that. சில நேரத்தில் உங்களிடத்துல ஐயா நீங்க செய்வது தவறுன்னு சொல்லும்போது அது நமக்கு நல்லது, அதை நாம் கற்றுக்கொள்வது அவசியம். So it is a benefit to your spiritual life. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்கும். So learn obedience. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். So the next one is last week I said, okay, ask me questions. அதே போல கடந்த வாரம் சொன்னேன், ஒரு சில கேள்விகளை நாமே கேட்டு சோதித்து பார்க்க வேண்டும் என்று. I don't know how many of you really ask those questions with you. எத்தனை பேர் இந்த கேள்விகளை நீங்கள் மறுபடியும் உங்களை நோக்கி கேட்டு சோதித்து பார்த்தீர்கள் எனக்கு தெரியல. Raise your hand if you ask those questions at least once in that week. கடந்த ஒரு வாரத்துல ஒரு முறையாவது நான் இந்த கேள்விகளை யோசிச்சு என்ன நானே பரிசோதனை பண்ணேன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். 1 2 3. மற்றவர்கள்
திருப்பியும் நான் அதே சொல்றேன், பிரசங்கத்தை கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. I would like to recap whatever I said last week. It is no use by just listening to the word. You know what is the encouragement of the preacher? ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உற்சாகம் என்ன தெரியுமா? How you can reward the preacher? எப்படி ஒரு பிரசங்கியார நீங்க சந்தோஷப்படுத்தலாம் தெரியுமா? The least priority is money. அதுல ரொம்ப கடைசி காரியம் பணம். The highest priority is obeying the word. அல்ல மிக சிறந்த காரியம் என்னன்னா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. If you obey the word, நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா you are making him happy, தேவனை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, and you are making me have more encouragement. அதே போல கற்றுக் கொடுக்கிற எனக்கு அது இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். பட் நீங்க கையை தூக்கிறதுனால நான் டிஸ்கரேஜ் சீக்கிரம் முடிச்சிருன்னு நினைக்கிறீங்க, அது முடியாது. But don't think that because you have not raised your hand I will get discouraged and I will cut short my sermon today. We are not going to do that. It is my responsibility. இது என் கடமை. It is my duty. இது என்னுடைய கடமை. And I know you are all interested. அதே போல நீங்களும் ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு I know you have come here to hear from God. தேவ வார்த்தையை கேட்கணும்னா நம்ம எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். No compromise in that. அதுல எந்த சமரசமும் இல்ல. So I am not going through all the questions, but whenever you have time, go through these questions. மறுபடியும் எல்லா கேள்விகளையும் நான் இன்னைக்கு சொல்ல போறதில்ல. இதை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, வேணா போட்டோ கூட எடுத்துக்கோங்க. தயவு செய்து போயிட்டு யோசிச்சு பாருங்க. I'll share the deck anyway. எப்படி இருந்தாலும் இந்த டெக்கும் நம்ம குரூப்ல இருக்கும், நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். So every week you just examine yourself whether I got saved like this or that. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்ல உண்மையான ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கான்னு யோசிக்கணும். Outside no thorns. ஐயா வெளியே இருக்கக்கூடிய முட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டாயிற்று. Everyone will say you are good. பார்க்கிற எல்லாரும் என்ன நல்லவன் சொல்றாங்க. But you know whether you are good or not. ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேனா என்று. I can pretend here as a perfect person in front of all of your eyes. உங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும்போது நான் என்ன ஒரு பூரணனாக சிறந்தவனாக நடிக்க முடியும். I know what are the areas I am still failing. ஆனா எனக்கு தெரியும் நான் எந்தெந்த இடங்களில் தோற்று போகிறேன் என்று. But if your heart has been changed, ஆனால் உங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால், if there is an inward change, அந்த இருதய மாற்றம் அந்த உள்ளான மாற்றம் உண்டாயிருக்கும் என்றால், that is what real salvation. அதுதான் மெய்யான ரட்சிப்பு. We will be struggling till the day we die. நாம் மரிக்கிற நாள் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்குங்கிறது உண்மைதான். But am I seeing the change inwardly and I can see the outward outcome? ஆனால் நான் என்னை பார்க்கும்போது என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் வெளிப்பாடாக வெளியரங்கமாக கனிகள் இருக்கிறதா? That is what real salvation. அதுதான் மெய்யான ரட்சிப்பு. This is what we have dealt last week. கடந்த வாரம் வரைக்கும் இதை நம்ம தியானித்தோம். Then I started a new topic called adoption. அதன் தொடர்ச்சியாக அடுத்த தலைப்பாக புத்திர சுவிகாரத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம். I'll just give an overview, then I'll get into the details. நான் ஒரு ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல மேலோட்டமா காரியங்களை சொல்லிவிட்டு பின்பு ஆழமாக சத்தியத்தை விளக்குகிறேன். This is the very important doctrine when it comes to Christianity. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. If you don't know this concept, you will not have the confidence on Christ. இந்த சத்தியத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்து மேல என்னால ஒரு நம்பிக்கைய விசுவாசத்தை வைப்பது கடினம். First let's talk about what is adoption. முதலாவதாக இந்த புத்திர சுவிகாரம்னா என்ன? See, when it comes to Holy Spirit, I said last week, he initiated or ignited my salvation by convicting my sin. கடந்த வாரம் நான் சொல்லும்போது உங்களிடம் சொல்லியிருந்தேன், என்னுடைய ரட்சிப்பின் ஆதாரம், என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்பம் பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் என் உள்ளத்தில் ஒரு ஏற்படுத்துகிற மாற்றத்தின் மூலமாக உண்டாக ஆரம்பிக்கிறது. That is how your spiritual journey has begun. இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உதயமானது. Then the same Spirit of God is sanctifying you continuously. அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுதினமும் பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளாக நடத்துகிறார். My point is, நான் என்ன சொல்ல வரேன்னா, how long? எம்மட்டும், till what extent? எந்த நாள் வரைக்கும்? See, for example, even I myself, I am like a very good friend of Sylvan.
ஒரு உதாரணம் சொல்லணும். இப்ப போதகர் எனக்கு ஒரு மிக சிறந்த நண்பராக இருக்கிறார். Sylvan decided to have a good friendship with me. சில்வனாகிய நான் போதகரோடு ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு நல்ல நட்பு இருக்க நான் முடிவு And செய்தேன். the relationship is being built. இந்த உறவு இப்படியாக வளர ஆரம்பிக்கிறது. But there are many times I have disappointed Sylvan. ஆனால் பல நேரங்களிலே போதகர் எனக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கலாம். So Sylvan felt so bad. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. But there are so many other friends, they never disappointed Sylvan. ஆனால் இதற்கிடையே மற்ற நண்பர்கள் பலர் ஒரு நாளும் என்னை ஏமாற்றாமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். So his inclination towards me is he keep increasing towards others, whereas I am disappointing him every now and then. அவரோடு போதகரோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவின் ஆழம் அது குறைய ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அந்த ஏமாற்றத்தின் காரணமாக அதே நேரத்தில் ஏமாற்றாத நண்பர்களிடத்திலே அது வளரவும் செய்கிறது. So Sylvan is so patient with me. ஆகவே நான் போதகரோடு இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். 1000 நாள் இருந்தாலும் ரொம்ப நாள் கூட பழகி இருக்கிறாரு. Whatever it may be, I know the pastor for long years. But I know why still he is missing. ஆனா ஏன் இன்னும் இப்படி தவறுகிறான்? No, I am not only disappointed, but I am more deviated and in fact betraying Sylvan. இப்பொழுது அது ஏமாற்றம் மாத்திரமல்ல, ஏமாற்றத்தை தாண்டி எனக்கு அது துரோகமாகவே மாறிவிட்டது. So Sylvan will know there will be a time, maybe I would call it as a breaking point. Sylvan will come to the place and decide, okay, let me not have any intimate relationship with this guy because that is not good for me. இப்படியாக தொடர்ந்து செல்லும் போது ஒரு நாள் வரும், அந்த நாளை இதுதான் கடைசி, இந்த உறவை இதுக்கு மேல நம்மளால தொடர்ந்து இதே போல எடுத்து செல்லும் போது அது நமக்கு சிறப்பானதாக நல்லதாக இருக்காத ஒரு முடிவுக்கு வந்து இந்த உறவுக்கு ஒரு முடிவு செய்யலாம் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். So he will decide to leave and cleave. ஆகவே என்ன முடிவுனா, ஓகே இதற்கு பின்பு போதகரை விட்டு விலகி மற்றவரோடு இணைய வேண்டும். Oh, let me leave Pushparaj and cleave with maybe Melvin or somebody. ஓகே போதகரை விட்டு இப்பொழுது நான் விலகி அதை தொடர்ந்து மெல்வினோடு நான் இணைந்து இப்ப பயணிக்க ஆரம்பிக்கிறேன். This is the reality of the world. உலகம் இப்படிதான் காணப்படுகிறது. This is how it works. இப்படிதான் உலகம் செயல்படுகிறது. This is how it works in every relationship, not only in the relationship of friendship. இப்படிதான் எல்லாவித உறவுகளும் காணப்படுகிறது. நட்பு மாத்திரமல்ல, எல்லா உறவுகளும் இதே காரியத்தில் தான் பயணிக்கும். Marriages are all being separate. Marriages are all being broken because of this. பல நேரத்துல இந்த காரணத்தினாலதான் திருமணத்துல கூட பிரிவு உண்டாகிறது. The same way there are many parents couldn't love their children or couldn't live with their children just because of such kind of issues. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிற காரணத்தினாலதான் பல நேரத்துல பெற்றோரால கூட பிள்ளைகள் மத்தியில இணைந்து வாழ முடிய மாட்டேங்குது. So I talked about the relationship between friends. நான் நண்பரோடு இருக்கிற உறவை குறித்து பேசினேன். Relationship between the husband and wife. கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு. Relationship between parents and children. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற உறவு. All these key relationships are all operating based on this concept. இந்த எல்லா உறவுகளும் இந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தி தான் இதன் வெளிப்பாடாக காணப்படுகிறது. As long as you are not disappointing me, நாம் அவங்களை ஏமாற்றாத வரைக்கும், as long as you are pleasing me, அவர்களுக்கு பிரியமானதை செய்கிற வரைக்கும், as long as you are good to me, அவர்களுக்கு நல்லவனாக இருக்கிற வரைக்கும், as long as you are right, சரியாக இருக்கிற வரைக்கும், let's have the relationship. அந்த உறவுல தொடர்ந்து இருப்போம். The moment you are disappointing me, ஆனா கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும் போது, the moment you are not right with me, சரியான உறவுல இல்லாத போது, slowly I will try to move away from you. கொஞ்சம் கொஞ்சமா அவர்களிடமிருந்து நாம் ஒதுங்க ஆரம்பிக்கிறோம். Is that applicable in the relationship with God? தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவுல இதுவும் இதே மாதிரி தான் இருக்கிறதா? இருக்குமா? Is it so? ஆமா இல்லையா? பை நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சது கைதுகிற வழியில சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்போ என் கேள்வி, if any relationship is being operated in that way, is it same with the relationship that we do have with God? இந்த உலகத்துல நாம வைத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் இதே மாதிரியான ஒரு காரியத்துல தான் காணப்படும் போது தேவனுக்கும் எனக்கும் உண்டான உறவும் இதே மாதிரி தான் இருக்கிறதா?
Raise your hand if you have never disappointed God. ஐயா நான் தேவனை இதுவரைக்கும் ஏமாற்றினதே இல்ல அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? யாரா இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்திருக்க, நான் வெளியில போயிடுறேன். If anybody is here on that level, please come over here. I'll go out of this auditorium. Or raise your hand if you have never betrayed God. ஐயா தேவனுக்கு நான் துரோகம் செஞ்சதே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. லிஸ்ட்ல யாருமே இருக்க முடியாதுல்ல. None of us can be on that list. Now tell me, since I have betrayed, God left me. இப்போ நீங்க சொல்லுங்க, ஐயா நான் தேவனுக்கு துரோகம் செய்து விட்டேன், ஆகவே தேவன் என்ன விட்டு சென்று விட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Since I have disappointed God, God left me. நான் தேவனுக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டேன், ஆகவே தேவன் என்னை விட்டு சென்று விட்டார். No. இல்லங்க. Never. எப்பொழுதுமே இல்ல. Then what is the reason? அப்பொழுது இதற்கு காரணம் என்ன? What is the difference between the relationships among parents and children, among lovers and couples and friends, and the difference between God and us? அப்படி என்றால் ஒரு நண்பர்களுக்கு இடையே காணப்படும் உறவு, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே காணப்படும் உறவு, பெற்றோர் பிள்ளைகள் இடையே காணப்படும் உறவு, இந்த எல்லா உறவுகளுக்கும் தேவனுக்கும் எனக்கும் உண்டான உறவுக்கும் இடையே காணப்படும் வித்தியாசம் என்ன? That is what we are going to study. இதை தான் நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். Are you all ready? Today, there are many scriptures I will ask you to read. I will ask you to, try to understand. Don't expect me alone explain, but let's have an interaction and study. இன்றைக்கு பல வசனங்களை நான் வாசிக்க போறேன். உங்கள் வேதங்களை திறந்து உங்களையும் வாசிக்க சொல்லி அதில் இருக்கும் காரியங்களை நீங்கள் பார்க்கணும், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். Okay, we are talking about adoption. புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். What do you mean by adoption first? புத்திர சுவிகாரம் என்றால் என்ன? Maybe I'll start with an illustration. I'll use that illustration till the end. நான் ஒரு உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த உதாரணத்தை நான் கடைசி வரைக்கும் சொல்ல விரும்புறேன். I have only 2 daughters. எனக்கு 2 மகள்கள் மாத்திரம் உண்டு. That is more than enough, in fact. அதுவே போதும்னு நினைக்கிறேன். முடியல. Okay, but sorry, that's joke. Okay. Now I want to have a son. இப்ப எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஒரு எண்ணம். Don't take me wrong, okay? தப்பா எடுத்துக்காதீங்க. So I am planning to adopt. அப்போ ஆகவே ஒருவரை தத்தெடுக்கலாம் நான் நினைக்கிறேன். So for example, if I am going to adopt a son, ஒரு பையனை தத்தெடுக்கணும் என்றால், do you think that I will adopt something from African? ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற யாரையாவது நான் தத்தெடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? From Somalia? இல்ல சோமாலியா தேசம். நான் ஏற்கனவே இன்டராக்ட் சொன்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் பேசுனா நீங்க பதிலுக்கு பேசணும். ஆமாவா இல்லையா? யாரோ எஸ் வழக்கமாக தானே சொல்லுவோம். எஸ் எஸ். So if you want to adopt, நான் ஒரு பையனை தத்தெடுக்கணும்னா, so where I will go? நான் எங்க செல்வேன்? I will find out. I cannot go and adopt an American. ஒரு அமெரிக்க நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷனை போய் என்னால தத்தெடுக்க முடியாது. I cannot give him rice. அவருக்கு நான் அரிசி கொடுத்தேன்னா அது ஒத்து வராது. No, I will spend all my property by buying burger. பர்கர் வாங்குறதுக்காகவே என் வீட்டை ஃபுல்லா வித்துற வேண்டியதான். So I will adopt only the person who knows my culture. என்னுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷனை இல்ல ஒரு குழந்தையை தான் நான் தத்தெடுக்க முடியும். Or something is like me. இல்ல என்னை போன்ற ஒருவனை தான் தத்தெடுக்க முடியும். Maybe with respect to color, not like me. ஒருவேளை நிறத்துல என்ன போற இல்லாட்டாலும், but in other aspect, okay, my culture, my Indian, my Tamilian, maybe I'll prefer that. ஒருவேளை என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய தேசம், என்னுடைய பிராந்தியம், இந்த அடிப்படையில் நான் தத்தெடுக்க முற்படுவேன். So we have arranged. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டது. So now the legal document process is on. அதற்கான சட்ட வடிவங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. So I'm on my way with my wife. நான் என் மனைவியோடு இப்ப அந்த இடத்துக்கு செல்கிறேன். So I'm planning to adopt a particular baby, and the baby is so fair. நான் ஒரு குழந்தைய மனசுல வச்சு அந்த குழந்தையை தத்தெடுக்கலாம் முடிவு செஞ்சேன். அது ரொம்ப அழகான ஒரு குழந்தை. It was a male baby. அது ஒரு ஆண் குழந்தை. And it looks so cute. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. So attractive and so active. ரொம்ப கவர்ந்திழுக்கிற ஒரு வசீகர முகம், மிக சுறுசுறுப்பான ஒரு குழந்தை. Even though the baby was an orphan, but still
No, it has a lot of value because everybody is cherishing about the beauty of the baby. ஒருவேளை அந்த குழந்தை அனாதையாக யாரும் பராமரிக்கிற இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அனைவராலும் பாராட்டப்படுகிற, எல்லாராலும் அதை கொஞ்சுகிற அளவுக்கு ரொம்ப வசீகர கொண்ட ஒரு குழந்தையாக அது இருக்கிறது. So I'm on my way to adopt that baby. இப்ப இந்த குழந்தையை தத்தெடுக்க நான் இப்ப போகிறேன். While we are on the way, நான் அந்த இடத்துக்கு போகும்போது there was a government hospital. அங்கே ஒரு அரசாங்க ஹாஸ்பிடல் இருக்கிறது. There was a labor ward. அங்கே ஒரு அந்த பிரசவ சிகிச்சை அறை இருக்கிறது. So there was a dustbin next to it. அதன் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. While we are on the way, while we are passing by the dustbin, the trash box, we could hear the cry of a baby. அந்த குப்பை தொட்டியை கடந்து நாங்கள் செல்லும் போது அந்த குப்பை தொட்டியிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகை குரல் எங்கள் காதுகளை எட்டியது. So I happened to hear. அது கேட்க நேர்ந்ததுனால So I couldn't control myself, so stopped my car. ஆகவே என்னுடைய வாகனத்தை வண்டியை நான் நிறுத்திட்டு, And there was a baby, it's a newborn in the garbage bag. புதிதாக பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தை இப்ப குப்பை தொட்டியில கிடக்குது. It's soaked by blood. இரத்தத்தாலே தோய்க்கப்பட்டு, And I could obviously see that the baby is kind of a lame one. அந்த குழந்தையை பார்க்கும் போதே அது உடல் நலத்துல குறைபாடுகள் உள்ள குழந்தை என்று பார்க்க And முடியுது. his face was disfigured. அதனுடைய முகம் அது சிதைந்து காணப்பட்டது. So dark. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு நிறம் குறைந்து, And eyes are not good. அந்த கண்கள் அது சரியாக இல்லை. It's a pretty sick, deadly baby. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்தை சந்திக்கும் அளவிற்கு பலவீனமான குறைவுள்ள ஒரு குழந்தை. If I take the baby, இப்ப நான் அந்த குழந்தை எடுத்தேன், I can go and file a police complaint. நான் கொண்டு போய் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்க முடியும். Or I can take the baby into the hospital and say that, I know whose baby is this. இல்ல இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு சென்று, ஐயா யாருடைய குழந்தை இதுன்னு கேட்க முடியும். Or I'll put a post to get the attention of the government and say that, okay sir, see, look at such kind of babies who are still lying on the street. What are you doing that? இல்லனா இந்த காரியத்தை அரசாங்கத்திற்கு எடுத்து சென்று, எனக்கு மேல இருக்கிற மேலதிகாரிகளே, இன்னும் இப்படிப்பட்ட குழந்தைகளை குப்பை தொட்டியிலே போடுகிற காரியம் நம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு என்ன முடிவு செய்ய போகிறோம்னு கேட்கலாம். Would I take the baby to my home? ஆனா அந்த குழந்தைய என் வீட்டுக்கு கொண்டு வருவேனா? Would I call that baby as my baby? அந்த குழந்தையை என்னுடைய குழந்தையாக நான் எடுத்துக்கொள்வேனா? Would I adopt the baby as if, or would I identify the baby with me? அந்த குழந்தைய என்னோடு நான் அடையாளப்படுத்திக் கொள்வேனா? Nobody will do that. யாருமே அதை செய்ய மாட்டோம். Nobody will do that. யாருமே அதை செய்வதில்லை. But that is what adoption. ஆனா அதுதான் புத்திர சுவீகாரம். According to the Bible. வேத அடிப்படையில் இதுதான். Look at God adopted us. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், தேவன் நம்மளை புத்திரர்களாக ஏற்றுக்கொண்டார். See, when I said, when I am going to adopt a baby, இப்ப நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறேன்னு சொல்லும்போது, I would like to see my kind of baby. என்னை போல ஒரு குழந்தையை தான் நான் தத்தெடுக்கிறேன். Not an African. ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள, not American. இல்ல அமெரிக்க தேசத்தில் உள்ளவன். I would like to have some baby which I can identify with me. என்னால எந்த குழந்தையோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமோ என்னை போல இருக்கிற ஒரு குழந்தையை தான் நான் தத்தெடுக்க முயற்சிக்கிறேன். If God planned to adopt somebody, God should have selected who is a God kind. தேவன் ஒருவரை புத்திர சுவீகாரமாக இல்ல தத்தெடுக்கணும் முடிவு பண்ணார்னா, தேவனை போல இருக்கிற ஒருவரை தான் அவர் ஏற்றுக்கொள்ளணும். But he adopted the garbage one, that is you and me. ஆனால் தேவனோ குப்பையில் இருந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டார், அதுதான் நானும் நீங்களும். Let's come back to the story again. மறுபடியும் அந்த கதைக்கு வருவோமே. So out of emotions I took the baby. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்ப அந்த குழந்தையை நான் தத்தெடுக்கிறேன். I came to my wife. என் வீட்டுக்கு வரேன், மனைவி வரேன். I know the car, she is in the car. மனைவி இப்போ வாகனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. I'm just taking the baby and coming to my wife. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு என் மனைவியிடம் வந்து, hey honey, no, you said no, we are on the way to adopt a baby, but see, God has given the baby without any legal procedure and all these things. See, can we take this baby? அன்பே, இப்பொழுது நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும், நாங்க போயிட்டு இருக்கோம். போற வழியிலேயே இந்த குழந்தையை தேவன் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறாரு, எந்த விதமான
சட்ட சிக்கலும் இல்லாம இப்ப இந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமா? Oh, I mean, when it comes to this baby, nobody will ask questions. We don't need to have an illegal process. We don't need to spend a lot of money. We can, it's a male baby. We can take it and we can have it. இந்த குழந்தையை பொறுத்த மட்டும் இதுக்கு பெருசா சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்ல. யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதிகம் பணத்தை செலவழிச்சு சில காரியங்களை செய்யணும்னு இல்ல. இந்த குழந்தையை நாம எடுத்துக்கொண்டு இது ஒரு ஆண் குழந்தையா வேற இருக்கு, நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாமே. What would have been, how should have responded? இப்ப மனைவி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? Her imagination was, அவங்களுடைய கற்பனை எப்படி இருக்கும்னா, she was going to get that baby. அந்த வசீகரமான குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள போறேன். Purchased all the dresses. அந்த குழந்தைக்காக துணிகளை வாங்கி இருக்கிறேன். Prepared everything for the baby. அந்த குழந்தைக்காக சகலவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கிறேன். Her imagination. அவங்க கற்பனை. Her preparations. அவங்களுடைய தங்களை தயார்படுத்தியது. Her thought process. தங்களுடைய சிந்தனை ஓட்டம். And how is she? What name and whom we need to introduce? How we need to introduce? She has done so many things already. என்ன பெயர் வைக்கணும், யார்கிட்டலாம் சொல்லணும், எப்படி அதை சொல்லணும், பல காரியங்களை ஏற்கனவே தயார் செய்து வைத்தாங்க. But when she looked at the baby, she is just broken. ஆனா இப்ப இந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைகிறது. All the joyful attitude got devastated. அவங்களுடைய களிப்புள்ள இருதயம் இப்பொழுது உடைந்து விடுகிறது. No. இல்ல வேணாம்ப்பா. Let's do something else for this baby. இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யலாம், வேற ஏதாவது செய்யலாம். Why not any orphanage nearby? பக்கத்துல ஏதாவது குழந்தைகள் காப்பகம் இருந்தா கொண்டு போய் சேர்க்கலாம். Or find out any government hospital nearby. இல்ல பக்கத்துல ஏதாவது அரசு மருத்துவமனை இருக்கான்னு தேடி பார்க்கலாம். Or let's seek the help of the government. அரசாங்கத்தின் உதவியை நம்ம நாடலாமே. Oh, I want a baby but I cannot handle this baby. எனக்கு குழந்தை வேணுங்கிறது உண்மைதான், ஆனா இந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாது. This is how anybody would have reacted. இப்படிதான் யாரா இருந்தாலும் அவங்க செயல்பட்டிருப்பாங்க. But I made my stand. ஆனா ஒரு கணவனாக நான் முடிவு எடுத்து விட்டேன். I said, no honey. இல்ல அன்பே, we are going to raise this baby. இந்த குழந்தையை தான் நம்ம வளர்க்க போறோம். We are going to raise this baby. இந்த குழந்தையை நம்ம வளர்க்க போறோம். I have decided. நான் முடிவு செஞ்சிட்டேன். I decided. நான் முடிவு செஞ்சேன். Whether the baby could understand my language or not, but I have decided. இந்த குழந்தைக்கு நான் சொல்ற வார்த்தைகள் மொழிகள் புரியுமோ இல்லையோ, ஆனா நான் முடிவு செய்தேன். Oh, it seems like so pathetic state. பார்ப்பதற்கு ரொம்ப அலங்கோலமான நிலைமையில் காணப்படுகிறது. Even you never know whether he can recover its life. அந்த குழந்தையோட வாழ்க்கை மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா இல்லையான்னு கூட தெரியாது. Even though you have recovered its life, I don't know how much you need to spend for hospital and so on. அந்த குழந்தையோட வாழ்க்கையை குறைகளை சரி செய்வதற்காக எவ்வளவு பணத்தை செலவழிக்கணும் மருத்துவமனைக்கு கூட நமக்கு தெரியாது. But I said, no, let's take this baby. ஆனா நான் சொன்ன காரியம் இல்ல, நம்ம இந்த குழந்தையை வளர்க்கிறோம். This is how Father God made a stand when he decided to save you. இதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அவர் எடுத்த காரியம். Hallelujah. Hallelujah. This is how we were. இப்படிதான் நம்ம இருந்தோம். Now we have taken the baby to home. இப்போ அந்த குழந்தையை வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம். And my wife is just getting ready. Somehow she prepared her mind to raise the baby. இப்போ மனைவி எப்படியோ தன்னை மனநிலையை தயார்படுத்தி அந்த குழந்தையை வளர்க்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கு பிரயாசப்படுறாங்க. And the role of my wife is really tough. இப்போ மனைவிக்கு இதனுடைய பங்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. She compared with Evangeline. இவாஞ்சலினோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, she compared with ஏஞ்சலினோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, she couldn't take this baby, she couldn't conceive this baby as her own baby. இந்த குழந்தையை தன்னுடைய சொந்த குழந்தையா பார்க்கவே முடியவில்லை. But adoption is done. ஆனால் புத்திர சுவிகாரம் நடந்து விட்டாயிற்று. Now her only focus is to make this dirty baby, or maybe the one we couldn't recommend, even our detested baby, she has to make it as a baby which will delight her heart. இப்போ
அந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, எல்லாராலும் அருவருக்கப்படத்தக்க அலங்கோலமாக காணப்படுகிற இந்த குழந்தைய ஒரு அழகான இருதயத்திற்கு மகிழ்விக்கிற குழந்தையாக மாற்ற வேண்டும். She decided அவங்க முடிவு செஞ்சாங்க. because ஏனென்றால் her husband decided. அவங்க கணவன் முடிவு செய்தார். Oh, God decided. தேவன் முடிவு செய்தார். So, ஆகவே son died for the baby குமாரன் அந்த குழந்தைக்காக மரித்தார். and the Spirit of God decided. பரிசுத்த ஆவியானவரும் உறுதி செய்கிறார். When son purchased and given Pushparaj into the hand of the Holy Spirit, குமாரனாகிய தேவன் இயேசுவானவர் கிரயமாக நம்மளை பெற்றுக்கொண்டு புஷ்பராஜ் ஐயா அவர்களை பரிசுத்த ஆவியானவர் கையில் ஒப்படைக்கும் போது, and when the Spirit of God holding me, பரிசுத்த ஆவியானவர் என்னை கரத்தில் ஏந்தி, no, he looked at me and it was like a disgusting mode. அதை பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காரியமாக இருந்தது. So he could have thrown away. ஆகவே என்னை அப்படியே எரிந்திருக்கலாம். So he is the Holy Spirit. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லவா. But the baby is a garbage. ஆனால் அந்த குழந்தையோ ஒரு அலங்கோலமான குப்பை. But the Spirit of God took that assignment. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை எடுத்து And he told the father, பிதாவாகிய தேவனை நோக்கி, he told the son, குமாரனாகிய தேவனை நோக்கி, oh father, you have elected this baby. பிதாவே நீர் இந்த குழந்தையை முன்னறிந்தி. Oh son, you have paid for this baby. குமாரனே நீர் இந்த குழந்தைக்கான கிரயத்தை செலுத்தினீர். So now it is my responsibility ஆகவே இப்பொழுது இது என்னுடைய கடமை, to make the baby, இந்த குழந்தையை to change the baby, உருவாக்கி, to build the baby, அந்த குழந்தையை பயிற்சிவித்து, to construct the baby, அந்த குழந்தையை பக்குவித்து, to equip the baby, அந்த குழந்தைக்கு தேவையான போஷாக் to அளித்து, empower the baby, அந்த குழந்தைக்கு வல்லமை அளித்து, and I'll make it like your likeness. உம்மை போல நான் மாற்றுவேன் என்பது. And a day will come, ஒரு நாள் வரும், we'll bring the baby to you, அந்த குழந்தை உம்மிடத்தில் அழைத்து and வரும்போது nobody will find a difference, எந்த பிழைகளும் இல்லாத and உலகத்தில் everybody காணப்படும். will accept it's your baby. எல்லாருமே இது தேவனுடைய புத்திரன் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். This is the doctrine of adoption. இதுதான் புத்திர சுவிகாரம் என்கிற தேவ சத்தியம். Understood? புரிஞ்சுதா? Thank you. Thank you. The role of the wife is the role of the Holy Spirit. ஒரு மனைவி இங்க இந்த குழந்தை எப்படி வளர்க்கிறாங்களோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்விலே கிரியை செய்கிறார். When I adopted the baby, நான் அந்த குழந்தையை தத்தெடுக்கும் போது she accepted just because of I have chosen. அந்த மனைவி நான் அந்த குழந்தைய தத்தெடுத்தேங்கிற ஒரே காரியத்திற்காக ஏற்றுக்கொண்டாங்க. She took the baby. அந்த குழந்தையை எடுத்து She has bathed the baby. அந்த குழந்தைக்கு காரியங்களை செய்து, And she was just pampering the baby. அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்களை And செய்து, the baby is doing nonsense. அந்த குழந்தை என்ன சேட்டை பண்ணாலும் கருவருப்பா இருக்கு. it looks so detestable. But she just comforted herself and started doing it. ஆனா தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. Maybe she should have brought a dark dress. ஒருவேளை ஒரு கருப்பு கலர்ல ஒரு Dress வச்சிருந்தா, Now she should have changed to a light dress. இப்ப அந்த கலரை மாத்தி கொஞ்சம் லைட் கலர் Dresses மாற்றி எடுத்துட்டு வருவாங்க. If the baby is not ready to accept a solid food, ஒருவேளை திட உணவுகளை அதை சாப்பிட தயாரா இல்லைன்னா, and it is throwing up again and again, அதை கொடுக்கும்போது வாந்தி ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னா, oh, now she will prepare liquid food and try to feed the baby. தண்ணீர் ஆகாரங்களை கொடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க முயற்சி செய்வாங்க. And if the baby is maybe Evangeline and Angeline are okay, they can have a babysitters. ஒருவேளை இவாஞ்சலின் ஏஞ்சலின் அந்த குழந்தையை பார்த்துக்க முடியும்னா, No, they do have babysitters. அவனுக்கு இவாஞ்சலின் ஏஞ்சலினை பார்ப்பதற்கு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா, Oh no, she herself will sit and take care of the baby all the time. நான் இந்த குழந்தைக்காகவே எப்பொழுதும் அந்த குழந்தையோடு இருந்து பார்த்துக்கொள்வேன். And the baby is growing up. அந்த குழந்தை வளருது. That is what your sanctification process. இதுதான் பரிசுத்தமாகுதல். There are many times பல நேரத்துல you are dirty. நம்ம அழுக்கா இருக்கிறோம். You are in the form of detestable to the nostrils of God. தேவனுடைய நாசியின் சுவாசத்திற்கு அருவருக்கத்தக்க நாற்றமாக இருக்கிறோம். And the Spirit of God is helping you. ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Making you. நம்மளை உருவாக்குகிறார். Sit with you. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து Spend time with you. நேரத்தை செலவழித்து And making you. நம்மளை உருவாக்குகிறார். And you are also growing up. நாமும் வளர்றோம். The baby is also growing up. அந்த குழந்தை வளருது. And now the hypothetical situation. இப்போ கற்பனையாக ஒரு காரியம். The father is going to die. இப்போ அந்த
தகப்பன் மரிக்க போகிறார். I'm going to die. இப்போ தகப்பன் மரிக்க போகிறார். And I mean here Evangeline, Angeline and the adopted one. இப்பொழுது இவாஞ்சலின் இருக்காங்க, ஏஞ்சலின் இருக்காங்க, அந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தையும் இருக்கு. And I mean no there is a procedure, they need to divide the properties and so on. இப்போ அங்க ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும்னா அங்க இருக்கிற எல்லா சொத்துகளையும் அவங்க பிரித்து கொடுக்க வேண்டும். So now Evangeline will say, okay, give me 50%. அப்ப இவாஞ்சலின் கேட்பாங்க, எனக்கு ஒரு 50% கொடுங்க. And Angeline will say, give me at least 51%. அப்ப ஏஞ்சலின் சொல்லுவாங்க, அக்கா கம்பெனி எனக்கு 51% மாதிரி வேணும். I know what to do. So she will say, give me. எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. So now both of them talking. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. So the deed is on. இப்போ அந்த செயல்படுற அந்த உயில் எழுதுற சமயம் ஆரம்பித்து And the adopted one is standing alone. அப்போ தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தை தனியா நின்னுட்டு இருக்கு. And nobody knows what to do. யாருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. Because the father is not there no more. ஏன்னா இப்பொழுது தகப்பன் இல்லை, மரித்து விட்டார். So who will support for the baby? இப்போ அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு யார் ஆதரவு அளிப்பது? Now the mom will come. இப்போ அம்மா வருவாங்க. Because all throughout the years she fond and fell in love with the baby. ஏன்னா பல வருடமா அந்த குழந்தையை வளர்த்ததனால அந்த குழந்தையின் மேல அன்பு கூர்ந்தவர்களாய் மாறி விட்டாங்க. Now the mom will tell that. அம்மா சொல்வாங்க, Evangeline you may not know. இவாஞ்சலினே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். Angeline you may not know. ஏஞ்சலின் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். I know. ஆனா எனக்கு தெரியும். Father has decided to give the equal share to this baby as well. கணவன் இந்த குழந்தைக்கும் சேர்த்து மூன்று பேருக்குமே சரி சமமாக தான் பிரித்து கொடுக்க முடிவெடுத்தார். There be many voices from here and there. பலர் அங்கங்க இருந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். Whose child it is? Why this lady is just supporting him? எதற்காக இந்த பெண்மணி இந்த குழந்தைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணணும்? She has to give these two children. இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தான கொடுக்கணும். But my wife will stand and fight to get all the rights which the baby is deserved. ஆனால் மனைவி அவங்க எடுத்த முடிவுல சொன்ன வார்த்தையில நின்று அந்த தத்தெடுக்கப்பட்ட ஆண் குழந்தைக்கும் ஈக்குவல் ஷேர் கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைப்பதற்காக அவங்க போராடுவாங்க. All the inheritance, எல்லா அந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரவாளியும் everything will also give to that baby as well. அது அந்த குழந்தைக்கும் கொடுக்கப்படும். This is how the Spirit of God is taking us till the state of glorification. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்தும் நாள் வரைக்கும் அழைத்து செல்கிறார். When you will get glorified? எப்போ மகிமைப்படுத்தப்படுவோம்? When you will get glorified? வரல 100 வருஷத்துக்கு. If Jesus has not come for at least 100 years, hypothetical, when will you get glorified? அத சொல்ல மனசு இல்ல, நான் போயிருவேன், அவர் வந்துரு, ஏன் அவர் வரலன்னா நான் போயிருவேன். The day your term is come to an end in this world, till that point of time Spirit of God is with you and leading you. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்ம மகிமைப்படுத்துறாருன்னா, ஒன்று அவர் வரும்போது நமக்கு தெரியும், அவர் வரும் நாளுக்கு முன்பாக நாம் மரிக்கிறோம்னா அப்பொழுதும் அந்த மகிமையில நாம் பிரவேசிக்கிறோம். நாம் மரிக்கிற நாள் வரைக்கும், இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் என்னை மகிமைப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் மகிமைப்படுத்த பெற்றுக்கொள்ற நாள் வரைக்கும் அவரே என்னை நடத்தி செல்கிறார். He is with you. That is the confidence. அவர் என்னோட இருக்கிறாருங்க, அதுதான் என் நம்பிக்கை. That is the assurance of our salvation. அதுதான் என் ரட்சிப்பின் நிச்சயம். He will never leave you. அவர் ஒரு நாள் என்னை விட்டு விடுவதில்லை. Once the baby is adopted, குழந்தை இப்பொழுது தத்தெடுக்கப்பட்ட போது, the baby is a part of the family. அது குடும்பத்துடைய ஒரு அங்கமாக மாறுகிறது. Maybe the baby will go, run away and come back. ஒருவேளை அந்த குழந்தை ஓடி போயிட்டுலாம் திரும்பி வரலாம். But still the father name is the same father name, the mother name is the same mother name. ஆனால் அப்பா பேர் அதே அப்பாவோட பேர் தான், அம்மா பேர் என்னன்னு கேட்டா அதே அம்மாவோட பேர் தான். கதை புரிஞ்சுதா? You understood the story? கதை புரிஞ்சல கைத்தி காட்டு. மிச்சம் புரியலையா? கதை புரிஞ்சுதா இல்லையா? Yes. இனிமேல் சப்ஜெக்ட்லயே போக போறோம். Okay, now let's get into the subject. Okay, hereafter I'll ask question, you need to answer. சில கேள்விகள் இதுக்கு முன்னாடி நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். How many adoptions you have seen in the Bible? வேதத்துல எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி தத்தெடுக்கிறதோ இல்ல இந்த புத்திர சுவீகாரம் காரியங்களை நீங்க பார்த்திருக்கீங்க? How many have you ever heard any adoption in the Bible?
வேதத்துல எங்கேயாவது ஒரு குழந்தைய தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டுதான் நீங்க Or பார்த்திருக்கீங்களா? at least the Old Testament stories, have you read any adoption? இல்ல பழைய ஏற்பாட்டுல ஏதாவது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கிறீங்களா? Prince, என்ன சொன்னீங்க? மோசஸ். Fantastic. Moses. மோசேயுடைய காரியம். Okay, one more. Still one more. இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. உடனே ஜீசஸ் என்ன அடாப்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. Moses, who else? No. Esther is being adopted by Mordecai. எஸ்தர் அவர்கள் மொர்தெகாயால வளர்க்கப்பட்டார்கள். And even one more reference. இன்னொரு ஒரு நிகழ்வு நாம் பார்க்கலாம். If you look at 1 Kings chapter 11 verse 20. 1 ராஜாக்கள் 11:20. And there was a man called Nubat. நோபாத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். He was adopted. அவரும் இப்படியாக தத்தெடுக்கப்பட்டார். So is there any other adoption you have read in the Old Testament? பழைய ஏற்பாட்டுல வேற ஏதாவது நீங்க இந்த மாதிரி வாசிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது தத்தெடுக்கிற பழைய ஏற்பாட்டுல இருக்கா? ஒரு மிகப்பெரிய அடாப்ஷன் இருக்கு. ஜீசஸ் பழைய ஏற்பாட்டுல வரல. நோட்ஸ் பார்த்துட்டோனோ. இஸ்ரேல். இஸ்ரேலை பார்க்க முடியும். Look at the scripture. அந்த வசனத்தை பாருங்க. Turn to Exodus chapter 4 verse 22. யாத்ராகமம் 4:22. So here God is telling to Moses, அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம் இப்படியாக சொல்கிறார். Then you shall say to Pharaoh, thus says the Lord, Israel is my firstborn son. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். So Israel, God and man. தேவன் மனிதன். God, if God wants to adopt, God should adopt somebody who is in the God kind. தேவன் ஒருவரை தன்னுடைய குமாரனாக தத்தெடுக்க வேண்டும்னா தேவனை போல் இருக்கிற ஒருவரை தத்தெடுக்கிறது சரியான ஒரு காரியம். Right or not? நான் சொல்றது புரியுதா இல்லையா? Okay, in that same way, அதே போல God adopted us. தேவன் நம்மையும் தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டார். Let's assume this way. இப்படி கொஞ்சம் கற்பனையை யோசிச்சு பாருங்க. I have told this illustration earlier, I think, but let me re-quote it. நான் முன்னே இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறதுனால மறுபடியும் சொல்ல விரும்புறேன். I fall in love with one girl. நான் ஒரு பெண்ணின் மேல் இப்பொழுது காதல் வயப்பட்டேன். நான் மட்டும் தெளிவா சொல்லு, காதல் வயப்பட்டேன். Okay, fell in love. காதல்ல விழுந்து. இதுக்கு பழசே பரவாயில்ல. And she is so rich. அவங்க மிகவும் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண். But I am like a pauper at street. ஆனா நானும் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை. பிச்சைக்காரன் சொல்லலாம். பிச்சைக்காரன். I know I will get good food when there is some function in that hall or whatever it is. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்துல ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாதான் எனக்கு நல்ல சாப்பாடு. But I fall in love with that girl. ஆனா எனக்கு அந்த பணக்கார வீட்டு பெண்மணி மேல ஒரு காதல். Somehow I want to correct her. I mean, marry her. எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். So I just noticed her, I watched her. அந்த பெண்ணை நான் பார்க்கிறேன், எல்லாம் செய்றேன். And I found her father. அவங்களுடைய அப்பா யாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். So now I just put all my efforts to make friendship with her father. நான் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து அந்த பெண்ணுடைய தகப்பனாரோடு ஒரு நல்ல நட்பு உருவாக்க முயற்சி செய்தேன். And I understood he is the father and started following him. அதனால இதுதான் அப்பான்னு தெரிஞ்ச அந்த அப்பாவை பின்தொடர்ந்து சென்று and he was in coat suit. அவர் எப்பொழுதுமே கோட் சூட் போட்டுருக்காரு. He is always in Raymond and just doing like this. எப்பவுமே ரேமண்ட் Dress போட்டு இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. For me I have to cover like this. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு போர்வை வச்சு போத்திட்டு தான் போறேன். And my friend Sylvain says, அப்ப என் நண்பன் சில்வன் சொல்றாங்க, தேவையா யோசிச்சு பாத்துக்கோ. Do you really need this? Think about it. But I am confident. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. If I correct this person, நான் இந்த அப்பாவோட ஒரு நட்பு ஏற்பட்டுச்சுனா I will confirm the proposal. எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும். So I wanted to enter into their family. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள வரணும் நான் முயற்சி பண்றேன். Long story short, ஒரு பெரிய கதையை நான் சுருக்கமா சொல்றேன். Somehow எப்படியோ the marriage is done. அந்த திருமணம் முடிஞ்சிடுச்சு. அந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா sanctification process சொல்லணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு போதும். So you already know the sanctification process, so that's how the marriage got done. Marriage is done. திருமணம் முடிஞ்சிடுச்சு. So far I have never seen what is mattress. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மெத்தனா என்னன்னு எனக்கு தெரியாது.
And now on that day after the day of wedding, திருமணம் முடிஞ்ச அந்த நாட்கள்ல they taken me into that, no, into that, I mean, palace or bungalow, whatever it is. அந்த மிகப்பெரிய மாளிகை போன்ற அந்த வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றாங்க. And I felt like, I mean, even that floor is so hard for me to walk. அங்க இருக்கிற அந்த தரையில நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Somehow I entered into the family. எப்படி அந்த வீட்டுக்குள்ள நான் சென்று விட்டேன். Now, இப்பொழுது the very first assignment is, எனக்கு இருக்கிற முதல் வேலை என்னன்னா, I cannot live as a beggar in that house. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிச்சைக்காரனை போல என்னால வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. So my first task is, அப்ப என்னுடைய முதல் வேலை என்னன்னா, I need to learn that family. அந்த குடும்பத்தை பற்றி நான் அறிய வேண்டும். What kind of family is this? இது எப்படிப்பட்ட குடும்பம்? How they use the restroom? எப்படி அவங்களுடைய ஒப்பனை அறைகளை பயன்படுத்துவாங்க? What kind of manners when it comes to what kind of etiquette they are following on the table? மேஜையில உணவு அருந்தும்போது என்ன விதமான செயல்முறைகளை அவங்க பின்பற்றுவாங்க? How are they handling their phones? தங்களுடைய கைபேசிகளை எப்படி பயன்படுத்துவாங்க? So I watch over each and everything what they do because I need to learn all these things. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கவனித்து பார்த்து அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன். That is what their family. அதுதான் அவங்க குடும்பம். So now இப்போ we got adopted. நாம தத்தெடுக்கப்பட்டோம். We are coming into that family. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள நாம் வருகிறோம். And which family? எந்த குடும்பம்? Let's turn our Bible to Romans chapter 8 verse 14. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8:14. 14, 15, 16. 14, 15, 16. In fact 17 as well. 17ஆம் வசனத்திலே சேர்ந்து வருகிறது. Look at all these verses. இந்த எல்லா வசனத்தையும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா Romans 8:14. 8:14 சொல்கிறது. We became the sons of God. தேவனுடைய புத்திரர்களானோம். And 15. 15வது வசனம். We can call him Abba Father. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். 16. 16வது வசனம். We became the children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And 17. 17வது வசனம். Not only children, we become heirs, fellow heirs with Christ. நாம் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. So here I come into their family. இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள வரேன். So I became her son-in-law. Maybe assume that I am their son. ஒரு கற்பனையா வச்சுக்கோ. இப்போ நான் அந்த குடும்பத்துல ஒரு பையனா They இருக்கிறேன். adopted me. அவங்க என்ன தத்தெடுத்துட்டாங்க. So I could see all the richness. அங்க இருக்கிற ஐஸ்வரியங்களை நான் பார்க்கிறேன். So now my first job is, இப்போ என்னுடைய முதல் வேலை என்னன்னா, I need to change myself like them. அவங்களைப் போல நான் மாற வேண்டும். So I need to study the family first. அப்ப முதலாவது அந்த குடும்பம் எப்படி இருக்கிறாங்க நான் கற்றுக்கொள்ள What is the வேண்டும். nature of the family? அந்த குடும்பத்தின் சுபாவம் என்ன? How they are behaving? அவங்க எப்படி செயல்படுவாங்க? How are they living? அவங்க எப்படி வாழ்கிறார்கள்? What is their favorite food? அவங்களுக்கு பிரியமான உணவு எது? How they sleep? அவங்க எப்படி உறங்குவாங்க? What kind of picnic they are going? அவங்க எந்த இடத்திற்கு பிக்னிக் செல்வாங்க? What kind of entertainment they do have? அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கேளிக்கைகள் காணப்படுகிறது? And what kind of manners they are having? அவங்க வாழ்க்கையில் செய்கிற நெறிமுறைகள் என்னென்ன? Oh, when I come to that family, it is so awkward for me because everything is different. நான் அந்த குடும்பத்துக்கு வந்த உடனே அவர்களுடைய சகல வாழ்க்கை முறையும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக காணப்படும். So first I need to understand the core essence of that family. அப்ப முதலாவது அந்த குடும்பம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். Richness, ஐஸ்வர்யம், educated, கல்வி, very posh lifestyle. ரொம்ப மேல்தட்டு ஒரு வாழ்க்கை முறை. These are all the essence of this family. இதுதான் அந்த குடும்பம். Now you and me are adopted into the family. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு குடும்பத்துல புத்திரர்களாக மாறுகிறோம். We adopted which family? Adopted into which family? எந்த குடும்பத்துக்குள்ள இப்ப நாம இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. உடனே மிஸ்டர் ஹரிபால கிருஷ்ணன் ஃபேமிலின்னு சொல்லிடக்கூடாது, உங்க அப்பா பேர் சொல்லிடக்கூடாது. Which family are we belong to now? God's family. தேவனுடைய குடும்பம். Who is your father? நம்முடைய பிதா யார்? சொல்லுங்க அந்த வசனத்துல. Who is your father? இப்ப நம்ம அப்பா யாருங்க? For God is your father. பிதாவாகிய தேவன். Whom are you calling Abba Father? To God. அப்பா பிதாவின் சொல்லி பிதாவாகிய தேவனை நாம் அழைக்கிறோம். And by the who is your co-heir? நம்முடைய உடன் சுதந்திரவாளி யார்? Jesus. இயேசுவானவர். So we are coming into that family. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள நாம் வரோம்.
Okay, I came to the rich family. ஒரு ஐஸ்வர்ய குடும்பத்துக்குள்ள நான் வரேன். So now I look at the family. இப்ப நான் அந்த குடும்பத்தை பார்க்கிறேன். Everything is richness. எல்லாமே ஐஸ்வர்யம். First I'll make a friendship with the elder son. இப்ப முதலாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூத்த மகனோட எனக்கு ஒரு உறவு, நட்பு. How he is dressed. அவர் எப்படி உடை அணிந்திருக்கிறார், How he is handling money. எப்படி பணத்தை செலவழிக்கிறார். Because I'll become a co-heir with him. ஏன்னா அவரோட உடன் சுதந்திரவாளியாக மாறிவிட்டேனே. So now here coming into this God's family. இப்ப தேவ குடும்பத்துக்குள்ள வருகிறோம். What is the important thing when it comes to God's family? I need to find out. தேவனுடைய குடும்பத்திலே காணப்படும் மிக முக்கியமான காரியம் என்ன என்பதை நான் அறிய வேண்டும். Some family education is their nature. ஒரு சில குடும்பத்தை பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துடைய அடையாளமே படிப்பா இருக்கும். Mother is a teacher. அம்மா டீச்சரா இருப்பாங்க. Father is a teacher. அப்பா டீச்சரா இருப்பாங்க. Grandfather is the principal. அவங்க தாத்தா தலைமை ஆசிரியரா இருப்பாங்க. Uncle is the dean. அவங்களுடைய மாமனார் கேட்டா ஒரு தாளாளரா இருப்பாங்க. Sister PhD. அவங்களுடைய அக்கா டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. Brother IIT. அவங்க அண்ணா ஐஐடில படிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. It's very hard family by the way. If you got adopted into that family, அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் தத்தெடுக்கப்பட்டீங்கன்னா you never touch the book in your life. நீங்க வாழ்க்கையில புத்தகத்தை தொடாத ஒரு மனுஷன். You are dead and gone. அவ்வளவுதான், முடிஞ்சது. உங்களுக்கு தனியா ஒரு டியூட்டர் வச்சு you need to have a separate tutor. உங்களை படிக்க வச்சே சாகடிச்சிருவாங்க. And they'll make you to study and by which you will be dead. Because the nature of the family is ஏன்னா அந்த குடும்பத்துடைய குணாதிசயமே education. படிப்பு. If you got adopted in one family, இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க தத்தெடுக்கப்படுறீங்க. and morning breakfast, அவங்க காலை உணவு ஆட்டுக்கால் பாயா and இடியாப்பம். it's idiyappam with ஆட்டுக்கால் பாயா. And afternoon lunch, and மதிய உணவுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு. மட்டன் பிரியாணி ஒரு நல்ல சிக்கன் தொக்கும். And evening, சாயந்திரம் only grilled chicken. கிரில் சிக்கன் மாத்திரம்தான். And night before you sleep, உறங்குவதற்கு முன்பாக nuts milk. நட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு மில்க். And morning you got up, காலையில எழுந்திருக்கும் போது not just coffee, காஃபி எல்லாம் இல்லங்க. no, some kind of health mix or whatever it is. ஏதோ ஒரு போஷாக்கு கொடுக்கிற ஒரு ஹெல்த் மிக்ஸ். And you got adopted into that family. அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க புத்திரரா இருந்தீங்கன்னா You are so blessed. நீங்க ஆசீர்வாதமான அர்த்தம். You need to learn only one thing. பாக்கியவான் ஒண்ணே ஒண்ணு கத்துக்கிட்டா போதும். What is that one thing? என்னது அந்த ஒரே காரியம்? அவ்வளவுதான். எப்படி சாப்பிடணும்? சாப்பிடணும். We have to eat. If you got into a family, இப்போ இன்னொரு குடும்பத்துக்குள்ள நீங்க father is the தத்தெடுக்கப்படுறீங்க. military officer, அவங்க அப்பா வந்து military officer, wife is the judge, அம்மா வந்து நீதிபதி, and son is the lawyer in the court, அவங்க மகன் வந்து நீதித்துறையில ஒரு வக்கீல், and son-in-law is also an attorney, சன்னின்லாவும் இன்னொரு வக்கீல மூத்த வழக்கறிஞர். and you are like a rascal in the streets. நீங்க தெருல இருக்கக்கூடிய ஒரு பொறுக்கி. Correct. And you got adopted to that family. இப்ப அந்த குடும்பத்துக்கு நீங்க தத்தெடுக்கப்பட்டீங்கன்னா செத்தான். you're gone. வேலைக்கே ஆகாது. You cannot handle it. எது செஞ்சாலும் கோடு போட்டு வாழ்வாங்க அவங்க. Whatever they do, they will live according to the principles. So every family has a nature. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். So if you are getting into the family of God, அதே போல தேவ குடும்பத்துக்குள்ள நாம வரும்போது there is a nature. அங்கேயும் ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன nature? What is the nature? யாரோ love அப்படின்னு சொல்லி கரெக்ட். அன்பு. ஓ தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். Your sorrows will be turned into joy. எப்போதுமே சமாதானம். Peace at always. And இன்னொரு my God is a God of Abraham. என் தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன் You அல்லவா? become rich. நீங்கள் In ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். heaven streets are made by gold. ஐயா பரலோகத்துல தெரு கூட அது தங்கமாமா. So you got adopted in that family. இப்ப தேவ குடும்பத்துல நீங்க புத்திரரானீங்கன்னா You will have lot of gold, man. அநேக தங்கத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அப்பா எனக்கு பயமா இருக்கு. And no, if you know it, this God has a lot of mansions. இந்த தேவன் பல மாளிகைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். Surely you just name it and claim it, you'll have palace. ஆகவே நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மாளிகைகள் கிடைக்கும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெருகுவீர்கள். Your barns will be overflowing. அப்படியே பெருகி பெருகி பெரிய வாசல் தான். That grow and it will become only the door. இப்படியும் இந்த ஃபேமிலியை பார்க்கலாம். You can view that family in that way also. But what is the core essence of this family? ஆனா இந்த தேவ குடும்பத்துடைய மிக முக்கிய குணாதிசயம் என்ன? God's family is a holy family. தேவனுடைய குடும்பம் அது
பரிசுத்த குடும்பம். Leviticus chapter 11 verse 44. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். Be holy for I am holy. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறதா நான் பணக்காரன் நீ பணக்காரனா இரு? Is there anywhere in the Bible God has said, I am a rich God, so you also be rich? I am rich, be rich. நான் பணக்காரன் நீயும் பணக்காரன் வேதம் சொல்கிறதா? But Bible says, by the way, I am not against richness. இத சொல்லும்போது செழிப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. But look at this place. ஆனா இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது Be holy because I am holy. தேவன் சொல்கிறார் பரிசுத்தமா இருங்கள், ஏனென்றால் நான் பரிசுத்த தேவன். So the Father God is holy God. ஆகவே இந்த இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் நாம் பார்க்கிறோம். Let's look at Luke chapter 1:35. அப்படியே லூக்கா 1:35 பாருங்கள். So it's talking about the Son God. அது குமாரனாகிய தேவனை பற்றி பேசுகிறது. It says the child to be born will be called holy, the Son of God. அது லூக்கா 1:35 வாசிக்கும் போது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன். Father is holy, பிதா பரிசுத்தர். like father is PhD, எப்படி அப்பா PhD முடிச்சிருக்காரோ, and the son is a professor in IIT. குமாரன் எப்படி ஐஐடில ஒரு ஆசிரியராக இருக்கிறாரோ, That is education family. அது படித்த குடும்பம்யா. And here this is holy family. அதே மாதிரி இது பரிசுத்த குடும்பம்யா. Father's demand is, பிதாவுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, I am holy. நான் பரிசுத்தர், Be holy. நீயும் பரிசுத்தமா நான் இருக்கணும். டாக்டர் ஆயிட்டேன், நீ டாக்டர் ஆகணும். I am a doctor, so you also need to be a doctor. So you have to be holy if you are coming to this family. இதே போல தேவ குடும்பத்தில் நாம் இருந்தோம்னா பரிசுத்தராய் இருக்க வேண்டும். And the son is passing by. குமாரன் அந்த இடத்துல வரும்போது, Sir நீங்க என்ன பண்றீங்க? what are you doing? Oh, I am IITian. நான் ஒரு ஐஐடில படிச்சிருக்கிறேன். Education family. படித்த குடும்பம். So here this family, தேவ குடும்பம் எப்படின்னா, he is holy. குமாரனும் பரிசுத்தர். Oh, நீங்களும் holy. So you are also a holy person. And look at the next scripture. அடுத்த வசனம் Hebrews 7:26. எபிரேயர் 7:26. It's talking about the son once again. குமாரனை பற்றி மறுபடியும் பேசுகிறது. He is a high priest, holy, innocent, unstained, separated from sinners. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிறவர். See, for example, if you go to that second family, I said, ஆட்டுக்கால் பாயா சிக்கன், that family. நான் உதாரணத்துக்கு சொன்ன அந்த இரண்டாவது குடும்பத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, all the time eating mutton paya and chicken, all these things. If you go and tell that family and teach them what is a diet, அந்த குடும்பத்துக்கு சென்று உணவு கட்டுப்பாடு முறை என்னன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, is it possible? அது வாய்ப்பு இருக்குதா? And if you go and tell them that in the other family, military family, அதே போல அந்த military ஃபேமிலியிடம் சென்று, if you go and tell them that sleeping till 10 o'clock is such a great thing, if you teach that, would they accept? அந்த குடும்பத்துல ஐயா காலைல 10 மணி வரைக்கும் தூங்குறது அது எவ்வளவு அலாவதியான காரியம்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கொள்வாங்களா? அப்படியே ஆண் வாயை பிளந்து தூங்குனா அதுல இருக்க சுகம் இருக்கு பாருன்னா, வாயில தண்ணி இல்ல வேற எதே போட்டாலும் போட்டுருவாங்க. You say it's good to sleep till 10 o'clock with mouth wide open. They'll not put just water, they'll put something else as well. Because that is military family. ஏனா அது கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம். And here the holy family. இது பரிசுத்த குடும்பம்யா. Father is holy. பிதா பரிசுத்தர். Son is holy. குமாரன் பரிசுத்தர். Not only holy, பரிசுத்தர் மாத்திரம் அல்ல, he is separated from sinners. அவர் பாவிகளிலிருந்து விலகி இருக்கிறவர். How the eating family is not ready to hear about diet. எப்படி அந்த சாப்பாட்டுக்கு பிரியமா இருக்கிற அந்த குடும்பத்துல உணவு கட்டுப்பாட்டு முறைங்கிற வார்த்தைக்கு அவங்க விலகி இருக்கிறாங்களோ, how the military family is so against when it comes to irregularity and all laziness. எப்படி அந்த கட்டுக்கோப்பான மிலிட்டரி குடும்பத்திற்கு இந்த சோம்பேறித்தனம், அந்த ஒரு சரியான முறைமை பின்பற்றாத ஒரு வாழ்க்கைக்கு விலகி இருக்கிறார்களோ, In the same way, அதே போல this holy family is completely separated from sin. இந்த பரிசுத்த குடும்பம் பாவத்துக்கு விலகியே காணப்படும். ஓகே, ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க, இன்னொருத்தர் உண்டுல அப்ப உங்க குடும்பத்துல? சார், there were two people you are like that. What about the third person in your family? This is all, that is Holy Spirit, the third person of Trinity. பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தின் மூன்றாம் நபர். At least அவரா கம்பெனி கொடுக்கறாரான்னு பார்க்கலாம். Well, he is like me who can give me company. Let's check that Holy Spirit. ஆவியானவர் பற்றி நாம் பார்த்தோம் என்றால், தம்பி அவர் பேரே, his name itself பரிசுத்த ஆவியானவர். ஒருத்தன் பேரே படிப்பாளின்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? How will it look when a person's name itself is like he is a studious? So his name is a Holy Spirit. அவருடைய பெயர்
பரிசுத்த ஆவியானவர். And Romans chapter 1:4 in Tamil 1:5 it says Spirit of holiness. தமிழ்ல ரோமர் 1:5 ஆங்கிலத்தில் 4 பரிசுத்தமுள்ள ஆவியின்படி என்று வாசிக்கிறோம். So now I am just entering into that family. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள நான் வருகிறேன். Father is holy, பிதா பரிசுத்தர், Son is holy, குமாரன் பரிசுத்தர், Spirit of God is holy. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். முடியல சாமி. I am not able to handle this. I'm just open the door. இப்ப கதவை திறந்து I just ran away. வெளியே ஓடி போனேன். And came out. வெளியே வந்து விட்டேன். There are angels. அங்க தூதர்கள் இருக்காங்க. And they are also singing. அந்த தூதர்கள் holy holy. அந்த தூதர்களும் அவங்க பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Isaiah 6:3. ஏசாயா 6:3. Oh holy. பரிசுத்தர் means what? அதுக்கு அர்த்தம் என்ன? Father is holy. பிதா பரிசுத்தர். Holy. பரிசுத்தர் means what? அர்த்தம் என்ன? Son is holy. குமாரன் பரிசுத்தர். Again holy. பரிசுத்தர் means what? அர்த்தம் என்னையா? The Spirit of God is holy. ஆவியானவர் பரிசுத்தர். Oh, that is why we say holy holy holy. ஆகவேதான் நாம் சொல்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். So that is the family of holiness. இதுதான் பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியுள்ள ஒரு குடும்பம். And now I got adopted to that family. இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நான் தத்தெடுக்கப்படுறேன். See, for example, if you got adopted in that family, those who are well educated. ஒரு உதாரணத்துக்கு நல்லா படிச்ச ஒரு குடும்பத்துக்கு நீங்க தத்தெடுக்கப்பட்டீங்கன்னா, or let me put in this way, there is a musician family. இல்ல ஒரு இசை குடும்பத்துக்குள்ள நீங்க தத்தெடுக்கப்பட்டீங்கன்னா, one person plays guitar. ஒரு நபர் கிட்டார் வாசிப்பாங்க. and one person plays drums. ஒரு பர்சன் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. and another one is a piano. ஒருத்தர் பியானோ வாசிப்பாங்க. another one is a choir master. இன்னொருத்தர் choir master இருப்பாங்க. another one is a music teacher. இன்னொருத்தர் மியூசிக் டீச்சரா இருக்காங்க. another one is the man who is run the orchestra. இன்னொருத்தர் ஆர்கெஸ்ட்ரா நடத்துவாரு. and you are entering into their family. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க பிரவேசித்து, what is the first lesson they will teach you? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா? சரிக. correct. சோலா அதான் கத்துக்கிடுவோம். பா முட்டில எல்லாரும் வெளியே சொல்லிக்கிறாங்க. அவர் பிரசங்கியாரு, பக்கத்துல ஒரு பையன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். So the first lesson I should learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னன்னா, when they say this is C scale. ஐயா இது C scale ஐயா. so this is me. நான் அப்படின்னு சொன்னா ஐயா இது செட் ஆகல அப்படின்பாங்க. but they will not leave you. ஆனா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. because a demand of that family is a music. ஏன்னா அந்த குடும்பத்துடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இசை. so in the same way, அதே போல this family is a holy family. இது பரிசுத்த குடும்பம். and the demand of the family is also holiness. அந்த பரிசுத்த குடும்பத்தின் எதிர்பார்ப்பும் பரிசுத்தம். that family will not leave you. ஐயா அந்த குடும்பம் அப்பலாம் அவங்களை விட்டுற மாட்டாங்க. you have to learn music. நீங்கள் இசையை கற்றுக்கொண்டு தான் you have to be disciplined. நீங்கள் உங்களை கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். in the same way here you have to be holy. அதே போல தேவ குடும்பத்துல பரிசுத்தமா தான் வாழ வேண்டும். look at the demand of the family. அந்த குடும்பத்துடைய எதிர்பார்ப்பு பாருங்களேன். Matthew chapter 5 verse 16. மத்தேயு 5:16. யார் மாதிரி இருக்கணும்பா? Who should I reflect? oh you need to be like the father. பிதாவை போல இருக்க வேண்டும். look at the scripture Matthew 5:16. அந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 5:16. but it says no man, in the same way let your light shine before others so that they may see your good works and give glory to your father who is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. It's something like, when you sing, people should listen you are singing and they should find out who is your master. ஐயா நீங்கள் பாடும்போது ஜனங்கள் அந்த பாட்டின் சுவையை ரசித்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார் என்று அறிய வேண்டும். so that is how when you live in this world, அதே போல நாம் இந்த உலகத்திலே வாழும்போது, since you have been adopted to this family, இந்த குடும்பத்துக்கு நான் தத்தெடுக்கப்பட்டனால the way you live, நான் வாழ்கிற வாழ்க்கை, the way you do things, நான் யோசிக்கிற யோசனை, the way you handle things, நான் என் செயல்களை செய்கிற விதம், the decision that you make, நான் முடிவெடுக்கிற காரியம், and look at your affections and interests and desires, என்னுடைய விருப்பம், ஏக்கம், சித்தம். oh everybody should see me as a son of God and they should glorify Father. அதை பார்க்கும் போதே அவர்களுக்கு தெரிய வேண்டும் நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன். இந்த செய்கைகளின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். நீங்க ஆதி தாளத்தில் அந்த பாட்டை பாடுறோனே தெரிஞ்சது சார் நீங்க சில்வின் குடும்பம் தான்.
Translate. When you started singing that the song in the right scale itself, I know that you belong to the musical family. ஆதி தாளன்னு சொன்னா அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணல போல இருக்கு. சரி பரவாயில்ல. Okay. So if you sing in that raga, everybody knows that, everybody can understand that you are from that family, because no one will ever sing that raga in that style. ஐயா, நீங்க இந்த ராகத்துல பாட்ட ஆரம்பிக்கும் போதே எனக்கு நல்லா தெரியும் நீங்க அந்த இசை குடும்பத்தை சேர்ந்தவர். ஏன்னா அந்த ராகத்துல இப்படி வேற யாரும் பாட மாட்டாங்க. That is easy. அது போடுவது எளிது. But if you ask me to sing a Carnatic, ஆனா ஒரு கர்நாடக இசையில ஒரு பாட்டை பாடணும்னா I cannot even imagine. ஐயா, என்னால கற்பனை கூட பண்ண முடியாது. But the demand of the family is, ஆனா அந்த குடும்பத்துடைய விருப்பம் இல்ல எதிர்பார்ப்பு என்னன்னா, by the way you live, நீங்க வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக everybody should understand your family name. எல்லாரும் உங்க குடும்பத்துடைய பெயர் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சொல்ல வேண்டாம். You should not say it. மற்றவங்க சொல்லணும் உன்னை பார்த்து நீ அந்த ஃபேமிலியில அடாப்ட் ஆயிருக்கண்ட. But the people who look at you should say that you have been adopted into that family. இதாவது பரவாயில்ல. Not just that. Look at the demand of the family. அந்த குடும்பத்துடைய இன்னொரு எதிர்பார்ப்பை பாருங்க. Matthew 5:48. மத்தேயு 5:48. Oh, you therefore must be perfect as your heavenly Father is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரணனாய் இருக்கிற போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். For example, if I got into Melvin's family, ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் மெல்வினனோட வீட்ல தத்தெடுக்கப்பட்டேனா, Melvin's family morning breakfast is a paya with idiyappam. மெல்வினன குடும்பத்துல காலையில சாப்பாடே மட்டன் பாயா இடியாப்பம்னா, பாயான்னு சொன்ன மட்டன். ஓகே ரைட். And afternoon always biryani. எப்பொழுதுமே அங்க பிரியாணி இருக்கும்னா, ஹங்கரி பிரியாணி, ஹங்கரில பிரியாணி, மதுரை பாரம்பரியம் பிரியாணி, பாரம்பரியம் பிரியாணி, யார் ரஹ்மான் பிரியாணி, சம்மோ பிரியாணி always. எப்படியே எப்பொழுதுமே பிரியாணி கிடைக்கும். And always they will eat not just a plate biryani but bucket biryani. சாப்பிட்டா பிளேட்ல எல்லாம் பிரியாணி கிடையாது, பக்கெட் பிரியாணி மட்டும்தான். And I got adopted in that family. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள நான் செஞ்சு விட்டேன். Basically I had only ஆத்துல மாவடுவும் தயிர் சாதம் கொடுப்பாங்க. I am born in a place where I have eat only pure vegetarian with தயிர் சாதம். I can taste biryani. பிரியாணி தொட்டு வேணா பாத்துக்கலாம். Believing that is cauliflower. அது கூட அது காலிஃப்ளவர் இருந்தா ட்ரை பண்ணலாம். No. Believing the chicken piece as a cauliflower. மன்னிக்கவும், அந்த சிக்கனை வந்து அது காலிஃப்ளவர் நம்பி நான் வேணா கொஞ்சம் தொட்டு பார்ப்பேன். I entered this family. இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள வரேன். And we'll have the food in that cup. எங்க வீட்ல கப்ல சாப்பிடுவோம். But now entered Melvin's family. ஆனா மெல்வினா வீட்ல everybody there sat down. எல்லாரும் கீழ உட்கார்ந்துட்டாங்க. On the floor. தரையில உட்கார்ந்துட்டு. And we will serve the food in plate. ஒரு பிளேட்ல கொடுப்பாங்க. But they serve in bucket. ஆனா அவங்க பக்கெட்ல கொடுக்கறாங்க. They said this is called bucket biryani. இதுக்கு பேர் தான் பக்கெட் பிரியாணி. நான் போய் கரண்டி உள்ள போட. The moment I put my spoon inside that. நீ கையை தூர வைங்க. Brennan will take out the hand. Take a plate அப்படி பக்கெட் எடுத்து upside down. அந்த பக்கெட் அப்படியே திருப்பி and build a temple. மேல ஒரு கூடாரத்தை கட்டி. Be a temple, be with a temple. ஒரு ஆலயமாக வாழ்வோம், நமக்கு முன்பாக ஒரு ஆலயம் போன்ற கூடாரம். And be one. ஒன்றாகி விடுவோம். கொஞ்ச நேரத்துல கீழ எதுவுமே இல்ல. And finish off the entire biryani. இந்த குடும்பத்துக்கு நான் வந்திருக்கிறேன். If I been into that biryani family, என் நிலைமை எப்படி இருக்கும்? What would be my situation? என்ன பார்த்து ராஜி சொல்லுவாங்க. And Rajaka will call me and say, பாத்தீங்களா அப்பாவே, look at your father. ஒரு நாள் one day நீ இத மாதிரி சாப்பிடணும். You should also eat like this. அன்னைக்கு நேரே குடும்பத்தோட ஓடி போயிடணும். When I enter into that family, நான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தேனா, they said, அவங்க சொல்லுவாங்க, look at the father. பிதாவை பார்க்கணும். Perfect. பூரண சர்க்குணர். You have to be perfect like that. நீயும் அதே போல பூரண சர்க்குணரா இருக்கணும். How can I do that? ஐயா, எப்படி செய்வது? How can I become? How I will become like father? No, how I will attain the perfection the way that father is perfect. எப்படி பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அதே போல நானும் பூரண சர்க்குணராய் மாறுவது How is it possible? ஐயா, இது எப்படி சாத்தியம்? No, you adopted this family. இல்லையா, இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க புத்திரராகி விட்டீர்கள். Somehow you need to learn to eat the bucket biryani. எப்படியாவது இந்த பக்கெட் பிரியாணி சாப்பிட நீங்கள் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். Like your father Melvin. எப்படி உங்கள் அப்பா மெல்வின் சாப்பிடுறாரோ you have to eat. அதே போல
ஆப்பிள் நீங்க சாப்பிடணும். No other go. வேற வழி கிடையாது. You have to be perfect like your father. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் இருக்க வேண்டும். Not only that, அது மாத்திரம் அல்ல, one more demand. இன்னொரு எதிர்பார்ப்பு. For example, ஒரு உதாரணத்திற்கு, if I got into military family, ஒருவேளை இந்த கட்டுக்கோப்பான மிலிட்டரி குடும்பத்துக்குள்ள இருந்தேனா, and in the military family they have the gun, அந்த மிலிட்டரி குடும்பத்துல கன் வச்சிருப்பாங்க, and they'll say that okay, now in the last, okay, go on Jessica, stand there, அவங்க சொல்லுவாங்க, ஜெசிகா அவர்களே நீங்க அந்த கடைசில போய் நில்லுங்க, have apple on your head, உங்க தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் வச்சிட்டு, and in the military gun, no, Adhan will take the gun, அப்போ அண்ணா வந்து அந்த மிலிட்டரி கன் எடுத்துட்டு and he is talking to you, உங்ககிட்ட பேசிக்கிட்டே, and tap 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 tap, அப்படி பார்க்காமலே டப் டப் டப்னு சுட்டா, apple is gone, ஆப்பிள் வெடித்து சிதறும். and he is looking at me, அவன் என்ன திரும்பி பார்த்துட்டு, Pushparaj, you came into this family, புஷ்பராஜ் அண்ணா இந்த குடும்பத்துக்கு வந்துட்டீங்க, okay, ask Evangeline to stand there, இப்ப இவாஞ்சலின் அங்க நிக்க வச்சிட்டு, put the apple on her head, அவங்க தலையில ஆப்பிள் வச்சிட்டு, catch the gun, துப்பாக்கி பிடிங்க, look at me, என்ன பாருங்க, do it, சுடுங்க. நான் வேற எங்கேயாவது சுட்டுருவேன். How can I do that? ஐயா எப்படி சுடுவது? That is the demand. Look at the next verse. அதுதான் எதிர்பார்ப்பு. 44. 44வது வசனம். Love your neighbor. Sorry, love your enemy. சத்துருக்களை சிநேகியுங்கள். And like those who do good for those who persecute you. உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்னால எப்படி முடியும்? How can I do that? என்ன அடிச்சவன அடிக்கிறதுக்கு என்னால முடியும். If somebody smacks at me, I can reply smack them back. மன்னிக்கிறதுக்கு எப்படி சார் என்னால முடியும்? But how can I forgive them back? You came into this family. ஐயா இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல. No other way. வேற வழி கிடையாது. Take the gun. துப்பாக்கி எடுக்கணும். Fire the apple. அந்த ஆப்பிள சுட்டுதான் ஆகணும். Whatever it is. என்னானாலும் சரி. Because you came into this family, you have to become the family. அந்த குடும்பத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால அந்த குடும்பத்தின் ஒருத்தராகவே நீங்கள் மாற வேண்டும். How can we do that? எப்படி நான் செய்வது? I cannot do that. ஐயா என்னால அப்படி செய்ய முடியாது. Nobody can do that. ஒருவராலுமே செய்ய முடியாது. But I came into this family. அந்த குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன். Legal document, everything is done. சட்டபூர்வமாக அந்த ஆவணங்கள் எல்லாம் பூர்த்தியாகி விட்டது. Adoption is done. புத்திர சுவிகாரம் நிறைவேறி விட்டது. Now I cannot run away from this family. இப்போ இந்த குடும்பத்தை விட்டு என்னால ஓடி போக முடியாது. I have only one option. ஒரே ஒரு வழிதான். Now who brought me into this family? யார் என்னை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க? God brought me in this family. தேவன் என்னை இந்த குடும்பத்துக்குள் கொண்டு வந்தார். How can I overlook God? இப்போ தேவனை போல நான் எப்படி மாறுவது? How can I overlook God? மன்னிக்கவும், தேவனை மீறி நான் வேறு யாரை பார்ப்பது? How can I escape from God? தேவனை விட்டு நான் எங்கு தப்பி செல்வது? If there is a minister, I can go to some other country. ஐயா ஒரு மந்திரி இருக்காருன்னா அவர்ட்ட தப்பி வேறொரு தேசத்திற்கு செல்லலாம். If there is a president, I can go to some other place where he is not in the power. ஒரு ஜனாதிபதி இருக்கிறானா அந்த ஜனாதிபதியின் ஆளுகைக்கு உட்படாத அதிகாரத்திற்கு வராத வேறொரு தேசத்திற்கு ஓடி போகலாம். But I know God brought me to this family. ஆனா என்ன இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்த தேவாதி தேவன். And he is omnipotent. அவர் சர்வ வல்லவர். He is omniscient. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். And he is omnipresent. அவர் சர்வ வியாபி. And he is Adonai. அவர் அடோனாய் தேவன். So he is so wise. அவர் மிகவும் ஞானமுள்ளவர். How can I escape from his surveillance and control? அவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கேயா ஓடி போவேன்? There is no way to escape from his surveillance and his governance. அவருடைய கண்காணிப்புக்கும் அவருடைய ஆளுகைக்கும் தப்பி என்னால எங்கு ஓடி செல்ல முடியும்? வேற வழியே இல்ல. I don't have any other option. ஒரே ஒரு வழி. Only one way. அவரை மாதிரி வேணா மாறலாம். I have to change like him. That is the process called sanctification. அந்த மாற்றத்திற்கு பெயர்தான் பரிசுத்தமாகுதல். இப்போ பரிசுத்தம் நல்லா இருக்கா கஷ்டமா இருக்கா? Now you tell me whether the holy life is it really good or is it really hard? In this way, இப்படி நீங்க அத பாத்தீங்கன்னா, look at this place. இந்த கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா, this is not something like it is not something like a burden, but it is a privilege. ஐயா இது எனக்கு ஒரு பாரமாக இருக்காது, எனக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். பரிசுத்தமா வாழணும். You have to be holy. இப்படி நடக்க கூடாது. Don't do this. அப்படி நடக்கணும். Do this. இப்படி உட்காரு. Sit like this. இப்படி கைப்பிடி dress பண்ணு. Dress like this. இத போடு, இத போடாத. Have this, remove this. இது இல்ல holiness. This is not holiness. I became the part of this family. ஐயா நான் இந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாகி விட்டேன். I have no other option. எனக்கு வேற வழி இல்ல. It is a privilege. இது ஒரு பாக்கியம். The pauper become a part of the rich family. ஒரு பிச்சைக்காரனா இருந்த என்ன இந்த குடும்பத்தின் அங்கமாக பங்காளியாக மாற்றினாரே. A street sleeper become the paradise citizen.
தெருவுல உறங்கிக் கொண்டிருந்த என்ன பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார வைத்தாரே. A sinner became saint. ஒரு பாவி பரிசுத்தவானாக மாறினானே. And he is coming into the family of holiness. பரிசுத்த குடும்பத்திற்குள்ளாக என்னை அழைத்து வந்தாரே. Now I want to become holy. இப்ப நானும் அந்த பரிசுத்தத்தோடு வாழணும். Since I know I am part of this family, நான் இந்த குடும்பத்தின் அங்கமாக இருப்பதினாலே I want to change like that family. அந்த குடும்பத்தார் மாறி நான் மாற The வேண்டும். problem is, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, when Athan is not available, ஒருவேளை இப்போ பிரான்சிஸ் அண்ணா இல்லாத போது I go and take this gun. நான் அந்த துப்பாக்கி எடுக்கிறேன், I'll try. நான் சுட்டு பார்க்கிறேன், I'll put the mark. அங்க ஒரு அடையாளம் இட்டு I'll try to shoot. அந்த அடையாளத்தை சுட முயற்சிக்கிறேன். But somewhere some sound, யாரா அது? But I'll hear a sound. Who is that? Because I missed the mark. ஏன்னா நான் அந்த குறி தவறி விட்டேன். Now இப்பொழுது I need somebody to help. எனக்கு யாராவது உதவி செய்ய வேண்டும். Now the third person of Trinity is coming. அந்த திரித்துவத்தின் மூன்றாவது நபர் எனக்கு He வருகிறார். just hold my hands என் கைகளை பிடித்து and he just teaching me, எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், empowering me. என்னை And பக்குவப்படுத்துகிறார். I hold the gun நான் துப்பாக்கியை பிடிக்கிறேன், and I could see his hand on top of it. அதற்கு மேலாக அவருடைய கரத்தை நான் பார்க்கிறேன். And instead of me, எனக்கு பதிலாக he is fire with me. அவர் என் கரங்களை பற்றிக் கொண்டு அதை துப்பாக்கி சுடுகிறார். Touch the mark. அது சரியாக இலக்கை பதம் பார்க்கிறது. Wow, I can shoot. என்னால சுட முடியுது. You can shoot. ஐயா, உங்களால சுட முடியும். If I am with you, எப்பொழுது you can shoot. உங்களோடு இருக்கும்போது உங்களால சுட முடியும். You can get the holiness. பரிசுத்தமாக வாழ முடியும். You can be holy. பரிசுத்த ஜீவிய You முடியும். can be perfect. பூரண சர்க்குணராய் இருக்க You முடியும். can attain the perfection. அந்த சர்க்குணராய் வாழ முடியும். Not by your strength, உங்க பலத்தினால் அல்ல. but the third person of Trinity, I am with you. திரித்துவத்தின் மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவராகிய நான் உங்களோடு இருக்கிறேன். And I will take you through this journey. இந்த பயணத்துல நான் உங்களை அழைத்து செல்வேன். How can I eat that plate, no bucket biryani? ஐயா, எப்படி என்னால இந்த பக்கெட் பிரியாணி சாப்பிட முடியும்? And Raju will come and sit next to me. ராஜ்யக்கா என் பக்கத்துல வந்து And உட்கார்ந்து she will teach. கற்றுக் கொடுத்து Just have, divide all the part. அந்த எல்லா பெரிய பெரிய இடத்தை கொஞ்சம் சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து, Take the piece out. சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து, Have some brinjal. கொஞ்சம் பிரிஞ்சால் எடுத்து, Onion is very important while eating biryani. பிரியாணி சாப்பிடும்போது அந்த கூட வச்சிருக்க தயிர் பச்சடி ரொம்ப முக்கியம். And don't drink water. தண்ணி குடிக்க கூடாது. And drink some cool drinks. கொஞ்சம் சைடுல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு, Even that is poison. அது பாய்சனாகவே இருந்தாலும் But still it helps. It அது will உதவி help you. செய்யும். I need somebody to help. ஐயா, எனக்கு யாராவது வேணும் ஐயா உதவி செய்ய. That is how Holy Spirit is always with us and making us in the process of being mingled with the family and adopt the culture of the family. இதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து என்னை பக்குவப்படுத்தி அந்த குடும்பத்தின் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு என்னை உருவாக்கிக் கொள்கிறார். How he is doing that? அவர் எப்படி செய்கிறாரு? Is it possible? அது சாத்தியமா? Can I get a sample? அதற்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கிறதா? I'm telling to know the Holy Spirit. Holy Spirit, you can make somebody as a perfect like Father. பரிசுத்த ஆவியானவரே, உங்களால ஒரு மனுஷனை பிதாவை போல பூரண சர்க்குணரா மாற்ற முடியுமா? I can do all that. ஆமாப்பா, என்னால முடியும். Can you show me a sample? ஐயா, எனக்கு ஒரு மாதிரியை காமிக்க முடியுமா? Can you show somebody who is really by the power of Holy Spirit and living like Father? யாராவது ஒருவர் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே பிதாவை போல பூரண சர்க்குணராக வாழ்ந்த ஒரு மாதிரியை காண்பீங்களே. Is there anyone in this family? யாராவது இந்த குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்களா? And the Spirit of God says, பரிசுத்த ஆவியானவருடைய பதில், yes. ஆமா. I have an example. என்னிடம் ஒரு மாதிரி உண்டு. I know one man. ஒரு மனிதன். And he belongs to this family. இந்த குடும்பத்தை சேர்ந்தவர். But he came as a man. ஒரு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். I was with him. நான் அவரோடு இருந்தேன். He was living in the same world where you do live right now. நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்களோ அதே உலகத்துல அவர் வாழ்ந்தார். All the temptations that you had. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டெம்டேஷன்ஸும், all the trials, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும், all the challenges, சோதனைகளும், all the problems, சவால்களும் he was also facing when he was in the world. அவருக்கும் காணப்பட்டது. இந்த உலகத்துல அவரும் இதை சந்தித்தார். Yeah, Holy Spirit, very good point. ஆமா,
ஆமா பரிசுத்த ஆவியானவரே சரியா சொன்னீங்க, இப்படிதான் வேணும். If you are in the heaven, it is okay to live a holy life like the Father. பரலோகத்துல இருந்தோம்னா பிதாவை போல பரிசுத்தரா பூரணரா வாழ்றது முடியும். But come to Chennai, ஆனா சென்னைக்கு வாங்க, come to OMR, ஓயமாருக்கு வாங்க, and then you will understand. அப்போ உங்களுக்கு தெரியும். Yeah, Pushpraj, that is what I'm trying to tell you. ஆமாய்யா, அததான் நான் உங்களுக்கு சொல்ல முற்படுறேன். The worst culture is the culture of Rome. ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம்னா அது ரோம கலாச்சாரம். And all nonsense had happened when the Rome was on the throne. ரோம அரசாங்கம் அது அரியணையில் அமர்ந்திருந்த போது சகலவித அருவருப்புகளும் கேடுகளும் காணப்பட்டது. And I made one person as completely holy. அந்த சூழ்நிலையில ஒரு மனுஷனை முற்றிலும் பரிசுத்தவானாக நான் வைத்திருந்தேன். Really? அப்படியா? Who is that man? யார் அது? Oh, that is Son of God. அது குமாரனாகிய தேவன். Come on, Holy Spirit, you are kidding me. ஆவியானவரே சும்மா இப்படி சொல்லாதீங்க. He is God. அவர் தேவன். He is God. அவர் தேவன். He is holy. அவர் பரிசுத்தர். I know he is a Son of God, separated from sin and innocent and perfect. அவர் குமாரனாகிய தேவன், அவர் பரிசுத்தர், பாவத்திற்கு விலகினவர், முற்றிலும் பழுதற்றவர் என்பது எனக்கு தெரியும். So if he comes to the earth, obviously he is holy. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தா நிச்சயமா ஒரு பரிசுத்தராக இருப்பாரு. No, இல்லப்பா. Spirit of God says, ஆவியானவர் சொல்கிற பதில், he was unrobed he was unrobed his role. அவர் தன்னுடைய he himself restricted himself into the fleshly body. அவர் தன்னுடைய மகிமையை துறந்து இந்த மனுஷனாக இந்த சரீரத்திற்குள்ளே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். He came in the body. அவர் ஒரு சரீரத்திலே வந்தார். Omnipresent God. சர்வ வியாபியாகிய தேவன். Omnipresent God. சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் இருக்கிற The தேவன். God who fills the earth. சகல உலகத்திலும் காணப்படுகிற தேவன். He himself restricted to came in the flesh of 3.5 kgs baby. அவர் தன்னை முற்றிலுமாக கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு 3.5 கிலோ எடையுடைய ஒரு குழந்தைக்குள்ளாக அவர் காணப்பட்டார். உடனே கேட்க கூடாது, இயேசு பேபியா பிறந்தப்ப 3 கிலோ உங்களுக்கு எப்படி தெரியும், பைபிள்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். So don't ask me whether it is written in the Bible that Jesus when he was born he was 3.5 kgs. For our understanding I said that. And you know what? உங்களுக்கு தெரியுமா? No, he was on the throne. அவர் அரியணையில் இருந்தவர். But he gave up his position. ஆனா தன்னுடைய ஸ்தானத்தை அவர் துறந்து And he taken the human flesh. மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். And he has glory. அவருடைய மகிமை இருந்தது. He is full of glory. மகிமையில் சிறந்தவர் அவர். But he unrobed his glory. தன் மகிமையை துறந்தவராய் And he came as a man. மனிதனானார். And in fact, finally, he came just like a man. அவர் ஒரு மனிதனாகவே, மனிதனுடைய சகலவற்றிலும் மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். He was hungry. அவருக்கு பசித்தது. He was tired. அவருக்கு சோர்வு உண்டானது. He slept. அவர் உறங்கினார். He was thirsty. அவருக்கு தாகம் உண்டானது. And he has pain. அவருக்கு வலி இருந்தது. And he was crying. அவர் அழுதார். He got all the emotions. ஒரு மனிதனுக்குரிய சகல உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. He lived as a man. ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். By the way, you all know that Jesus is God. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இயேசு தேவன். Yeah, we all know that. அது நல்லா நமக்கு தெரியும். I'll just clarify once again, Jesus is God. மறுபடியும் நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு தேவன். But he restricted himself and came as a man in this world. அந்த உலகத்திற்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட ஒரு மனுஷனாகவே When he வந்தார். was in the world, அவர் உலகத்தில் இருக்கும்போது he was very hardly tabbed his godliness. Very hardly touched with godliness. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது மிகவும் சொற்ப இடங்களிலேயே தன்னுடைய தெய்வத்துவத்தை அவர் காண்பித்தார். He didn't reveal his divinity most of the times, but he revealed his humanity most of the times. பல இடங்களில இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் மனுஷிகத்தில் வாழ்ந்ததை பார்க்க முடியுமே தவிர தெய்வத்துவத்தை அவர் காண்பித்ததை பார்க்க முடியாது.
Oh, really? உண்மையாகவா? Oh, then, okay, consider Jesus as a man. இப்போ இயேசு ஒரு மனுஷனை மாத்திரம் பார்த்தோம் என்றால், But now tell me, Holy Spirit, how did you help him? இப்போ ஆவியானவரே நீங்க சொல்லுங்க, அவருக்கு எப்படி நீங்க உதவி செஞ்சீங்கன்னு. Come. சொல்றேன்ப்பா. I will show you how did I help him. எப்படி இயேசுவுக்கு உதவி செய்தேன் என்பதை நான் காண்பிக்கிறேன். By the way, don't build any doctrine, okay? Spirit of God helps the Son of God. That is why Son of God can do it. No. Please understand. He is God. இதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய தேவனுக்கு கூட இருந்தனாலதான் குமாரனாகிய தேவன் பரிசுத்தரா சகல காரியங்களும் செஞ்சாங்கன்னு தவறான ஒரு உபதேசமாக புரிந்து கொள்ளாதீர்கள். சொல்கிற காரியத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். உடனே பில்டப் பண்ணிடுறாரு. See, பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே. இல்ல அப்படி சொல்ல வரல. So immediately don't bring this point that everything is Holy Spirit. No, that is not. Each and every person is God. When I came into this family, நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தபோது Spirit of God is telling me, ஆவியானவர் ரெண்டும் சொன்ன காரியம், I'll show you one man. நான் ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். Look at Jesus. அந்த மனுஷனை பாரு. He is in this world. He lived as a man. இந்த உலகத்துல ஒரு மனுஷனாகவே அவர் வாழ்ந்தார். Now I'll tell you how did I help him. நான் அவருக்கு எப்படி உதவி செய்தேன்னு சொல்றேன். How did I help him to live a successful life in this world? இந்த உலகத்துல அவர் எப்படி வெற்றியாளனாக வாழ்ந்தார் என்பதை நான் காண்பிக்கிறேன். So that you can trust me. ஆகவே நீ என்ன நம்பலாம். I can make you as like Father's perfection. பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போலவே உன்னை என்னால மாற்ற முடியும். Okay, now let's all study quickly and finish. கொஞ்சம் வேகமாக அதை நம்ம பார்த்து இன்னைக்கு முடிக்கலாம். How Spirit of God is intervene in every area of the life of Jesus Christ. எப்படி பரிசுத்த ஆவியாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சகல இடத்திலும் காணப்பட்டார், செயல்பட்டார் என்று. I want you to open your Bible. I am not putting the scripture on the screen. உங்க வேதங்களை நீங்கள் திறக்க வேண்டும் என்று நான் வாசிக்கிறேன். முதலாவது Luke chapter 1:35. லூக்கா 1:35. Look at the birth of Jesus Christ. இயேசுவுடைய பிறப்பு அங்க பாருங்க. The Holy Spirit will come upon you, Mary, and you will be conceived. மரியாளே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. You can find out the displaying the power of the Holy Spirit in every area of the life of Jesus Christ. இயேசுவுடைய வாழ்க்கையின் சகல இடத்திலேயும் குமாரன பரிசுத்த ஆவியுடைய தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது நம்மால வாசிக்க முடியும். So by birth, in the birth, அவருடைய பிறப்புல the Spirit of God's power is displayed. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை காணப்பட்டது. Oh, now Jesus grown up. அங்க மாத்திரம் இயேசு இப்ப வளர்கிறார். He got temptation. அவருக்கு சோதனை ஏற்படுகிறது. So he has to face the devil face to face. சோதனைக்காரனாகிய பிசாசானவனை அவர் சந்திக்கும் காலம் இது. And he went to the wilderness. அவர் வனாந்தரத்துக்கு சென்றார். But who was with him? ஆனா வனாந்தரத்தில் அவரோடு இருந்தது யார்? Matthew chapter 4:1. மத்தேயு 4:1. He led by the Holy Spirit. சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். So Spirit of God was with him. ஆவியானவர் அவரோடு இருந்தார். He conquered the trials. அந்த சோதனைகளை அவர் மேற்கொண்டார். He conquered the temptation. அந்த சோதனைகளை அவர் மேற்கொண்டார். And look at his ministry. அவருடைய ஊழியத்தை பாருங்க. He came back from the wilderness. அவர் வனாந்தரத்திலிருந்து திரும்பி வந்தபோது Luke chapter 4:4. Luke chapter 4 verse 14. லூக்கா 4:14 He வசனம். started his ministry. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது Look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. And Jesus returned in the power of the Spirit to Galilee. லூக்கா 4:14 சொல்கிறது, இயேசுவானவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவிற்கு திரும்பி போனார். Oh, to the wilderness by the Holy Spirit. வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். Came back from the wilderness and starts the ministry by the power of the Holy Spirit. வனாந்தரத்தில் திரும்பி வந்தபோது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே ஆரம்பித்தார். Wow, Spirit of God, you are so great. ஆவியானவரே, நீங்க ரொம்ப அற்புதமா செயல்படுறீங்க. Oh, you were there while Jesus was born. பிறக்கும்போது இயேசுவின் பிறப்பில் நீங்கள் காணப்பட்டீர்கள். So that he got sinless birth. ஆகவே ஒரு பரிசுத்தமுள்ள பாவமில்லாத பிறப்பு அங்கு உருவானது. Birth, holiness in his birth. அவருடைய பிறப்பிலே ஒரு பரிசுத்தம் இருந்தது. And you were there when he was entered the temptation. அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டபோது காணப்பட்டீர். And with holiness conquered the temptation. Holiness. பரிசுத்தமாக அந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். So there also holiness. அங்கேயும் பரிசுத்தம் இருந்தது. And he came out. இப்ப வெளியே வராங்க, doing the ministry. ஊழியம் ஆரம்பிக்கிறார்கள். And Spirit of God, you were there when he was doing the ministry. ஊழியத்தின் பாதையிலும்
வாழ்க்கையிலும் பரிசுத்தாவினுடைய பலன் காணப்பட்டது. Yeah, I was there. ஆமா நான் இருந்தேன் அங்க. But Spirit of God, He has done so many miracles. ஆண்டவரே இயேசுவா நிறைய அற்புதம்லாம் செஞ்சாரு. He has done a lot of miracles. அநேக அற்புதம் செய்தாரு. If you have sin, பாவம் இருந்துச்சுன்னா you cannot do that. செய்ய முடியாது. Because He is holy. அவர் பரிசுத்தராய் And இருப்பதினாலே, holiness in Him, பரிசுத்தம் அவருக்குள் இருப்பதினாலே devil couldn't stand before Him. பிசாசானவனால அவருக்கு எதிரிட்டு நிற்க முடியல. There is no hold for the devil. பிசாசானவனுக்கு அவரிடத்தில் ஒரு இடமும் இல்லை. He came and lost. அவர் வந்து தோற்று போனான். Nothing could stop Him. ஒருவராலையுமே இயேசுவை நிறுத்த முடியல. Because you were there with Him, Holy Spirit. ஏன்னா நீங்க அவரோடு இருந்ததனால. ஆவியானவர் அப்படியா? Look at His miracles. அவருடைய அற்புதங்களை பாருங்க. Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38. How God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with the power, and He went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with Him. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். He can do it by His godliness. அவர் தம்முடைய தெய்வீகத்தினாலே அதை செய்ய முடியும். But ஆனால் Jesus emptied Himself when He came to this earth. இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது தன்னுடைய மகிமை முற்றும் துறந்தவராய் வந்தார். He was omniscient. அவர் சகலவற்றையும் அறிந்தவர். He was omnipotent. சகல வல்லவர். He is omnipresent. சகல இடத்திலும் காணப்படுகிறவர். He voluntarily limited Himself. ஆனால் தானாகவே தன்னை கட்டுப்படுத்தினவராய், The state of humiliation. ஒரு அடிக்கப்படுவதற்கேற்ற விதமாக, But live as a man. தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக வந்தார். Then how come He performed all these miracles and wonders? அப்படி இருக்கும்போது எப்படி இயேசுவால் இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடிந்தது? By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே. Okay, Holy Spirit, what happened is death. அப்போ அவருடைய மரணத்தில் என்ன ஆனது? ஆவியானவரே, you were there during His birth. பரப்புல இருந்தீங்க. And you were there during His temptations. சோதனையில காணப்பட்டீங்க. And you were there in His beginning of ministry. ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்தீங்க. And you were there when He was moving very powerful when it comes to ministry. ஊழியத்துல வல்லமையினால செயல்படும்போது காணப்பட்டீங்க. But ultimately He was dead, right? கடைசில அவர் மரித்து போனார்ல? Yeah, He was dead. அவர் மரித்தார். Then where were you? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? Did you do anything? ஏதாவது செஞ்சீங்களா? Look at Romans chapter 8 verse 11. இந்த வசனத்தை பாருங்க. ரோமர் 8:11. If the spirit of Him who raised Jesus from the dead dwells in you, He who raised Christ from the dead will also give life to your mortal bodies through His Spirit who dwells in you. அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். I raised Him from the dead. மரணத்திலிருந்து அவரை நான் உயிரோடு எழுப்பினேன். So He resurrected by the power of the Holy Spirit. அவருடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே So நடந்தது. look at the complete commission of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முழு ஊழிய பாதையும் பாருங்கள். Father sent Him with a mission. பிதாவாகிய தேவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பினார். From the beginning of the mission to the completion of the mission, I was with Him and get that done. அந்த நோக்கம், அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து அந்த ஊழிய நோக்கத்தின் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நான் குமாரனோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினேன். Do you see my perfect work with an individual person? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய நான் என்னுடைய பூரணமாக செயல்பட்டேன் என்பதை புரிய முடிகிறதா? Would I not do that for you as well? அதே போல நான் உன் வாழ்க்கையிலும் செயல்பட மாட்டேனா? Remember what Jesus said. Everything He has done by the power of the Holy Spirit. இயேசு சொன்ன காரியங்களை நினைவு கூறும்போது சகலவற்றையும் பரிசுத்தாவின் பலத்தினாலே அவர் செய்தார். God initiated. தேவன் ஆரம்பித்தார். Jesus demonstrated. குமாரன் அதை செயல்படுத்தி காண்பித்தார். And the Holy Spirit is bring into effect and empowered. அந்த செயல்படுவதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் அந்த உத்வேகத்தை அளிக்கிறார். In your salvation, உங்க ரட்சிப்புல
God initiated. பிதாவாகிய தேவன் அதை ஆரம்பித்தார். God elected you. பிதாவாகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார். I'll come back to the original illustration. அந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த எடுத்துக்காட்டுக்கு நான் மறுபடியும் Baby வரேன். was so dirty. அந்த குழந்தை அருவருப்பா இருந்தது. The baby was in a garbage tank. குப்பை தொட்டியில இருந்துச்சு. The baby was full of blood. இரத்தத்தால தோய்ந்து And the காணப்பட்டது. baby was disfigured. அது முகம் அலங்கோலமா இருந்தது. Wounded. அடிபட்டு இருந்தது. And brutally impacted. மிகவும் அடிக்கப்பட்டு காணப்பட்டது. Even very hard to determine whether the baby will survive or not. அந்த குழந்தை உயிர் பிழைக்குமா இல்லையான்னு சொல்றதே கஷ்டம். And me decided to take the baby. நான் அந்த குழந்தையை வளர்க்கணும் முடிவு செஞ்சேன். Like the father decided to save you. எப்படி பிதாவாகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை ரட்சித்தாரோ. Now the wife, அந்த மனைவி, sorry, here son is demonstrated. மன்னிக்கவும், அந்த குமாரன் அதை செயல்படுத்தினார். So I got elected. ஐயா, நான் என் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். But how did I get justified? ஆனா நான் எப்படி நீதிமானானேன்? Through the cross, what Jesus has done. சிலுவையிலே கிறிஸ்து எனக்காக செய்து முடித்த காரியம். He died instead of me dying. அவர் எனக்காக, நான் மரிக்க வேண்டிய இடத்தில் எனக்காக மரித்தார். He wounded instead of me to be wounded. நான் அடிக்கப்பட வேண்டிய இடங்களில் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். He got insulted instead of me getting insulted. நான் அவமானப்பட வேண்டிய இடங்களில் எனக்காக அவர் அவமானப்பட்டார். He shed every drop of his blood instead of me shedding my blood. என் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக தன்னுடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு மட்டும் அவர் எனக்காக சிந்தினாரே. Ultimately he became my ransom and he became my substitute. முற்றிலுமாக எனக்காக அவர் பரிகாரமானார், எனக்காக அவர் பாவமானார். God elected. தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். Here the daddy Pushparaj selected that baby. எப்படி இந்த அப்பாவாகிய புஷ்பராஜ் அந்த குழந்தையை தெரிந்தெடுத்தாரோ. Now they went to the doctor and do all the preliminary things and baby is good now. இப்ப அந்த குழந்தை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சிகிச்சைகள் பெற்று நலமானது. Now the father is giving the baby to his wife. இப்ப அந்த கணவன் அந்த குழந்தையை மனைவியிடம் ஒப்படைப்பது போல. Oh Abhi, you should take care of the baby. மனைவியே, இப்பொழுது நீ குழந்தையை பார்த்துக்கொள். And this mom is completely equipped and empowered to make the baby like father like. இப்பொழுது அந்த மனைவி அந்த குழந்தையை தன்னுடைய தகப்பனை போல, அப்பாவை போல மாற்றுவதற்காக பயிற்சி வித்து வளர்க்கிறார்களோ. The same way, அதே போல Spirit of God பரிசுத்த ஆவியானவர் with me, என்னோடு கூட இருந்து, with you, உங்களோடு கூட இருந்து, and he is train you, உங்களை பக்குவப்படுத்தி, keeping you. உங்களை பலப்படுத்தி. Oh, you are doubted. ஐயா, சந்தேகம் இருக்குதா? Look at Jesus. இயேசுவை பாருங்க. Don't look at your pastor. போதகரை பார்க்காதீங்க. Don't look at any great preacher. எந்த பிரசங்கியாரையும் பார்க்காதீங்க. Don't look at any famous man or woman. இல்ல பிரபலமான ஆணோ பெண்ணோ அல்ல. Look at the work of the Holy Spirit with Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் செயல்பட்டார் என்பதை பாருங்க. He came with a plan. ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். He came into this world through the womb of Mary for a plan. மரியாளின் கருவறையின் மூலமாக இந்த உலகத்திற்கு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக ஒரு திட்டம் இருந்தது. The same way, அதே போல God has a plan for your born again experience. உங்களுடைய மறு ஜென்ம பிறப்பிலையும் தேவன் உங்களுக்காக ஒரு தனித்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். You have a plan. உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டையா? Sorry, God has a plan for your salvation. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை அந்த ரட்சிப்புல வச்சிருந்தாரு. Whoever you are, நீங்க யாரா இருந்தாலும், whatever the situation may be, எந்த சூழ்நிலையில இருந்தாலும், if you got saved, ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், not as a claimed Christian but as a called Christian, as we discussed last week, தன்னை அழைத்துக் கொள்கிற கிறிஸ்தவனாக அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால். that's fantastic. So if it is you are called Christian, தன்னை அழைத்துக் கொள்ள கிறிஸ்தவன் இல்லையா? you have a purpose. You have a purpose. தேவனால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருந்தா உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God brought you to fulfill certain things in this world. இந்த உலகத்திற்கு தேவன் உங்களை கொண்டு வந்ததே உங்களை கொண்டு சில நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற. You are adopted to that family. அந்த குடும்பத்துக்குள்ள இப்ப நீங்க வந்துட்டீங்க. The nature of the family is holiness. அந்த குடும்பத்துடைய குணாதிசயம் பரிசுத்தம். It looks like a tremendous thing. You cannot do all that. ஐயா, இது மிகப்பெரிய காரியம் ஐயா, எப்படினால செய்ய முடியும்? Look at Jesus. இயேசு பாருங்க. Came with a mission. ஒரு நோக்கத்தோடு உலகத்திற்கு வந்தார். Sent by Father.
தேவனால் அனுப்பப்பட்டார். Elected by Father. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார். Me, elected by Father. நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டேன். Father sent Jesus into this world. பிதாவானவர் இயேசு உலகத்திற்கு அனுப்பினார். Jesus sent me into the world. பிதாவாகிய தேவன் என்னை இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். And Jesus came with a commission. குமாரனாகிய குமாரன் ஒரு நோக்கத்தோடு உலகத்திற்கு வந்தார். Father defined commission. அந்த ஊழியம் என்பதை பிதா தீர்மானித்தார். Now Jesus sent me into the world. தேவன் என்னை உலகத்திற்கு அனுப்புகிறார் with the commission. ஒரு ஊழியத்திற்காக. Like the Father sent Jesus. எப்படி பிதா குமாரனை அனுப்பினாரோ Jesus sent me to the world. இயேசு என்னையும் உலகத்திற்குள் அனுப்புகிறார். Fulfill the commission. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற. My model is Jesus. எனக்கான மாதிரி இயேசு. Jesus, how did you fulfill the commission? இயேசுவானவரே இந்த நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினீங்க? And Jesus turned his finger and towards the Holy Spirit. இயேசுவானவர் தன்னுடைய கரங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நீட்டி, check with the Holy Spirit. அவரிடம் கேட்டுக்கொள். Check with the Holy Spirit. அவரிடம் கேட்டுக்கொள். In my birth, என்னுடைய பிறப்பில, in my temptation, என்னுடைய சோதனையின் காலத்தில், in my ministry, என்னுடைய ஊழியத்தில், in my miracles, நான் செய்த அற்புதத்தில், in my resurrection, என்னுடைய உயிர்த்தெழுதலில், everywhere, எல்லா இடத்திலும் I succeeded. என்னால ஏன் ஜெயிக்க முடிஞ்சது? By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால். Even though I am God, நான் தேவனாய் இருந்தாலும் I emptied myself as a man. ஒரு மனுஷனாக என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு to show you, உனக்கு காண்பிக்க, as a model, ஒரு மாதிரியை வைத்து how a man can be empowered by the Holy Spirit and fulfill the purpose of God the Father. ஒரு மனுஷனால எப்படி பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவனை பயிற்சிக்கும் போது, பக்குவப்படுத்தும் போது, அவனுக்குள்ளான அந்த பலனை அளிக்கும் போது, அவன் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறான் என்ற மாதிரியை காண்பிப்பதற்காக. Exactly when you enter into the family of God, the family of holiness, God is telling you have the Holy Spirit. அதே போல நான் இந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, பரிசுத்த குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, தேவன் எனக்கும் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறாரு. Today the church is lost this concept. இன்னைக்கு சபையில இந்த காரியத்தை நாம் மறந்து விட்டோம். I don't know whether you have heard this doctrine or not. நீங்க இந்த சத்தியத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. I have never heard this before. ஆனா நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. No church has preached this, the purpose of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு சபையில சொல்லி கொடுக்கிறது இல்ல. He will start the game. என்னுடைய ரட்சிப்பின் பயணத்தின் ஆரம்பம் அவர். Not only the starter, ஆரம்பம் மாத்திரம் அல்ல, he is also the sustainer, என்னை வழிநடத்துபவர், and he is also the successor. என்னுடைய பயணத்தை முடிப்பவரும் அவரே. Throughout the journey, முழுமையுமாக the Spirit of God is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். Maybe if you got discouraged, ஐயா சோர்ந்து போயிட்டீங்களா? if you got tired with this spiritual life, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டத்தினால களைப்படைந்து இருக்கிறீங்களா? maybe because of the worldly issues and challenges you felt so tired and weak and being oppressed. இந்த உலகத்துல காணப்படுற சவால்கள், போராட்டங்களை பார்க்கும்போது சோர்வடைந்து களைப்படைந்து உட்கார்ந்து விட்டீர்களா? Or maybe you are trying to be holy, trying to be holy, trying to be holy, and you keep failing, and you keep getting discouraged. இல்ல ஐயா, என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், பரிசுத்தத்தை விரும்புகிறேன், பரிசுத்தத்தை நாடுகிறேன், ஆனாலும் தோற்று போகிறேனே, என்னால பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லி சோர்வடைந்து இருக்கிறீர்களா? And you feel like, let me give up. ஐயா என்னால முடியலையா, நான் இப்படி விட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? Oh, it is hard to become a part of this family. இந்த குடும்பத்துல இருப்பது கஷ்டம், என்ன விட்டுருங்கன்னு நினைக்கிறீங்களா? It is very hard to be perfect like the Father is perfect. பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல சர்க்குணராய் இருப்பது கஷ்டம் Every நினைக்கிறீங்களா? now and then I am failing in sin. ஐயா பல நேர வாழ்க்கையில் பாவத்திலே விழுந்து போகிறேனே. Oh, I am doing what I don't want to do. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். Oh, I feel tired. ஐயா நான் சோர்வடைந்தேன். I feel sick. என்னால முடியல. I want to give up this life. இந்த வாழ்க்கையில என்னால முடியலன்னு விட்டுறேன்னு நினைக்கிறேன். Failure in holiness. ஐயா என் பரிசுத்த ஜீவியத்தில் தோல்வி. Failure in the sanctification. என்னுடைய பரிசுத்தத்தில் தோல்வி. Failure in the relationship with God. தேவனுடைய உறவுல தோல்வி. Failure in my devotion. என்னுடைய வேத வாசிப்பு தியானத்தில் தோல்வி. Failure in my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கையில தோல்வி. Oh, outside I'm like a good Christian. ஐயா வெளியே பார்க்கும்போது நல்ல கிறிஸ்தவனாக காட்சியளிக்கிறேன். I'm not a claimed Christian. Of course I'm a called Christian, but I'm struggling. நானே என்ன அழைக்கிறவர், என் பேர்ல அழைத்துக் கொண்ட கிறிஸ்தவன் அல்ல, தேவ அழைப்பை பெற்ற கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் தோற்று போயிட்டு இருக்கிறேன். Every now and then I'm asking question. பல நேரம் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். God, do you still love me? தேவனே இன்னுமா என்ன நீங்க Oh, நேசிக்கிறீங்க? still am I a Christian? இன்னுமா நான் ஒரு கிறிஸ்தவனா Is it வாழ்கிறேன்? possible to take it forward? இன்னும் இந்த
ஜீவியத்தில் என்னால் உங்களோடு இணைந்து நடக்க முடியுமா? How can I live a successful life in this world? எப்படி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவராக இந்த உலகத்திலே வாழ்வது? My dear friend, you are part of the holy family. எனக்கு அன்பான திருச்சபையாரே, நீங்கள் இந்த பரிசுத்த குடும்பத்தின் ஒரு அங்கமாயிருக்கிறீர்கள். You can never change your father name. உங்க அப்பாவோட பேரை ஒரு நாள் உங்களால மாற்ற முடியாது. எந்த குடும்பத்துல பிறக்கணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு அப்பாவா இருக்கணுங்கிறத நீ யார் இருக்கணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. You cannot decide on which family I need to be born. In the same way, you cannot change the name of your father. இது ஒன் வே ரூட். It's a one-way route. உள்ள வந்து வெளிய போக முடியாது. Once you enter, there is no way going out. That is why God has planned. அதற்காகவே தேவனுடைய இந்த திட்டம். That is how God is planned. இப்படிதான் தேவன் இந்த திட்டத்தை God brought you in. தேவன் உங்களை உள்ளே அழைத்து Maybe வந்தார். like a prodigal son, you could run away. ஒருவேளை கெட்ட குமாரனை போல ஓடி சென்றாலும், Oh, I am run away. நான் ஓடி போயிட்டேயா. My dear friend, you cannot escape. எனக்கு அன்பான திருச்சபையாரே, உங்களால தேவனை விட்டு ஓட முடியாது. They will come. ஒரு நாள் வரும், He will bring you back to the same doorstep. மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளாக உங்களை அழைத்து வருவார். And you came into the door. அந்த வாசலண்டையில் And இருக்கும்போது you tell to the father, பிதாவை நோக்கி, I am no more your son. உம்முடைய குமாரன் அல்ல. Oh, look at the pigs. இந்த பண்ணிய பாருங்க, Look at my life. என் வாழ்க்கைய பாருங்க. I don't want to claim myself as your son. உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. But helpless, my dear friend. உதவியற்ற நிலைமையில நீங்கள் இருந்தாலும், Your DNA will still says he is your father. உங்களுடைய டிஎன்ஏ செக் பண்ணா அது இன்னும் சொல்லும், இந்த குடும்பம் தான் இது உங்களுடையது, இவர் தான் உங்க அப்பான்னு. Are you failing? தோற்று போறோமா? Are you disappointing God? தேவனை பல நேரத்தில் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறோமா? Have you got disappointed by the way you live? இல்ல நாம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நமக்கே ஏமாற்றமா இருக்குதா? Are you missing the mark? நம்ம வாழ்ற வாழ்க்கையில அந்த இலக்க தவறி விடுறோமா? Are you questioning God? God is still, you are my father. இல்ல தேவனை பார்த்து, தேவனே இன்னுமா நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறீங்கன்னு கேள்வி Or கேட்கிறீங்க? are you thinking, okay, let me go back? இல்ல திரும்பி போயிடலாம் நினைக்கிறீங்களா? You cannot go back. இல்லையா, உங்களால முடியாது. குடும்பத்துக்குள்ள பிறந்தாச்சு. You have been born into this family. No other way. திரும்பி போக முடியாது. You are called to live like your father. அப்பாவை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம். Today the message is, இன்னைக்கு செய்தி என்னன்னா, he is still working with you. அவர் இன்னும் உங்க வாழ்க்கையில வேலை செய்து He கொண்டிருக்கிறார். is still working with you. அவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறார். How Spirit of God was with Jesus Christ till the commission began to the end of the commission, in the same way Spirit of God with you now, and he was with you and he will with you till the day you get glorified. எப்படி பரிசுத்த ஆவியாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து ஊழிய நாட்கள் எல்லாவற்றிலும் இருந்து கடைசி வரைக்கும் அவரை வழிநடத்தினாரோ, அதே போல இந்த குடும்பத்துக்குள்ள பிறந்த உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இருந்தார், அவர் இன்றும் உங்களோடு இருக்கிறார், வரும் நாட்களிலே உங்களோடு இருப்பார். Amen. ஆமென். ஒரே ஒருத்தர் கையை தூக்குறாங்க அப்படி. Amen. ஆமென். But I strongly believe that you have received the message. நான் முழு நிச்சயமா நம்புறேன் இந்த செய்தியை நீங்க கவனிச்சு பெற்றுக் கொண்டிருப்பீங்கன்னு. So what I need to do, அப்ப நான் என்ன செய்யணும் ஐயா? if you are thirst, ஐயா தாகமுள்ளவனா இருந்தால் you run to Jesus. இயேசுவிடத்துல தேடி வாங்க. If you are tired, சோர்வடைஞ்சீங்கன்னா run to Jesus. இயேசுவிடத்துல தேடி வாங்க. If you feel you are weak, பலவீனம் நினைச்சீங்கன்னா run to Jesus. இயேசுவிடத்துல தேடி வாங்க. If you think that you are failed, ஐயா தோற்று போனே நினைச்சீங்கன்னா run to Jesus. இயேசுவிடத்துல தேடி வாங்க. If you think you are lost, ஐயா தொலைஞ்சு போனே like நினைச்சீங்கன்னா literally he will run to you. ஐயா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அவர் உங்களை தேடி வருவார். That is the message. அதுதான் செய்தி. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். He has chosen you. அவர் உங்களை He has தெரிந்தெடுத்தார். adopted you. அவர் உங்களை புத்திரனாக And you are மாற்றினார். part of his family. நீங்கள் அந்த குடும்பத்தின் அங்கம். You can never escape. அவரிடத்தில் நீங்க ஓட முடியாது. And he'll never leave you. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. He will be there with you. உங்களோடு இருப்பார். He will change you. உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். Make you. உங்களை உற்சாகப்படுத்தி உருவாக்குவார். And make you like the nature of the family. அந்த குடும்பத்தின் சாயலுக்கு ஒத்தவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். And the ultimate nature is a godliness or godlikeness
or Jesus resemblance. அந்த குடும்பத்தின் சுபாவம் கடைசியாக எப்படி இருக்கும்னா கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாற ஆரம்பிப்போம். Hallelujah. ஹalleluya. Are you happy? சந்தோஷமா இருக்கிறீங்களா? This is the work of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். We call this as adoption. இதுதான் புத்திர சுவிகாரம் என்று நாம் அழைக்கிறோம். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. Go back with joy. தைரியமா போங்க. Go back with confidence. Not because of who you are. நீங்க யாருங்கற நம்பிக்கையில இல்ல. Not because of what you can do. இல்ல உங்களால என்ன செய்ய முடியும்ங்கற நம்பிக்கையில இல்ல. All because of who is with you. ஆனால் உங்களோடு இருப்பவர் யார் என்ற நம்பிக்கையில. And what he can do it through you and for you. உங்களுக்காக உங்கள் மூலமாய் உங்களுக்குள் அவர் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையோடு. That is our hope. அதுதான் நம் நம்பிக்கை. Let's all shout, Jesus loves me. இயேசு என்னை நேசிக்கிறார் சத்தமா சொல்லலாமா? You are part of God's family, my dear friend. Be encouraged. God bless you. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.